போய் அதுல ஒரு வைரல் ஆகும். இந்த மாதிரி ஒரு சைக்காலஜி இருக்கு ட்விட்டர்ல, நோட் பண்ணிருக்கீங்களா? கரெக்ட், உண்மைதான். அதாவது வந்து கமெண்ட் போட்டாதான் அதுக்கு ஆன்சர் தெரியுங்கிற மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் ஆமா போடுவாங்க. கரெக்ட். இது மாதிரி இன்னொன்று இருக்கு, இன்னொரு விஷயம் இருக்கு. பலாப்பழம் ஒரு பொண்ணு போட்டோ போட்டிருக்கு, அது கீழே இது என்ன பழம்னு ஒரு பொண்ணு வந்து கேக்குது, அது கீழே இவனுக்கு வாழைப்பழம், மாம்பழம், இது திராட்சை கமெண்ட்ஸ். இது 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 வந்து இது ரீச் ஆகுதுங்க. இது பயங்கரமா ரீச் ஆச்சு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? இது ரீச் ஆனதுனால எல்லாரோட ட்வீட்டுமே இது பார்த்தேன் நானு. இது வந்து இது ஒரு வெண்டை லேடிஸ் ஃபிங்கர் போட்டு இது அந்த ரீசெண்டா ஒரு இது வைரல் ஆச்சு. அந்த ஒரு பொண்ணு ஆட்டோல போயிட்டு போனது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ட்வீட்டுக்கு 5 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சது. கிட்டத்தட்ட இப்படிதான் நடக்குது. சோ ஒரு 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 சைக்காலஜி தெரிஞ்சவங்க படிச்சவங்களா இருக்கணும்னு அவசியம் இல்ல, சைக்காலஜி பத்தி புரிஞ்சவங்க எல்லாம் இருந்தா போதும். இங்க நடக்கிற விஷயங்கள் பார்த்தாலே போதும். உங்களை மாதிரி அதெல்லாம் ஒட்டு கேட்டாலே போதும். நீங்க வந்து ஒரு விஷயத்த படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டாம், பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலே இங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிச்சிடும். நான் அது மாதிரி நடந்துரும். ஆனா அப்படி இருந்துமே அடி வாங்குறவன் இன்னும் அடி வாங்கிட்டே இருக்கான். அது ஏனே தெரியல. அது அவங்கிட்ட கேட்டதான் தெரியும். ஓகே, சொல்லு ஸ்பைடர். ஹாய் மீனம்மா. ஓகே, வாங்க கலையக்கா. நீங்க ஏதோ கருத்து சொல்ல வந்திருக்கீங்கன்னு தெரியுது. ஏன்னா டக்குன்னு ஸ்பீக்கர் வாங்க மாட்டாங்க, அவங்களே வாங்கியிருக்காங்க. சொல்லுங்கக்கா. சீரியஸா தெரியாம கைப்பட்டுச்சுப்பா. ஐயோ சரி, ஓகே, பரவாயில்ல. அதான் என்னடா இது. ஓகே ஓகே, பரவாயில்லக்கா. நீங்க ஸ்பீக்கர் வந்தது சந்தோஷம் தான். டக்குன்னு எப்படி இது இந்த மாதிரி டாபிக்ல அக்கா பேச சான்ஸே இல்லையே யோசிச்சுட்டே இருந்தேன். நல்ல வேலை கரெக்டா சொன்னீங்க. ஓகே சரி, ஓகே. வேற யாரும் வந்திருக்கா? ஜீவா உடனே ஏதாவது இதுல சொல்லுவான் பாரு, என்ன இதுலயும் நான் இருந்திருக்கேன், இது எனக்கும் இது நடந்திருக்கேன், எதுதான் உனக்கு நடக்கல. இப்படிதான் 1977ங்கிற மாதிரி. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் புரியுது, நீங்க ஒரு புரியாம ஒரு ட்வீட்டை போடுங்க, அது நிறைய பேருக்கு புரியாம இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு ரீச் ஆகுதுன்றது இதுல இருந்து நல்லா தெரியுது. ஸோ ஒரே ஒரு புரியாத ட்வீட்டா ஒண்ணு டெய்லி எல்லாரும் போடுங்க, கண்டிப்பா ரீச் ஆவீங்க. அவங்க எவ்வளவு பெரிய சின்ன ஐடியா இருந்தாலும் பெரிய ஐடியா மாற்றுறதுக்கான இது ஒரு சைக்காலஜி. ஓகேவா? ஓகே, சொல்லு ஜீவா. இப்போ அதுக்கு நீங்க நார்மலா வீடியோஸா போட்டாலே அதுவே ட்ரெண்ட் ஆயிடலாம். என்ன வீடியோ? அரசியல் ட்வீட். இல்ல சி ட்ரெண்ட் ஆவறதுக்கும் ரீச் ஆவறதுக்கும் நான் இங்க பேசல. சைக்காலஜி தெரிஞ்சிருக்கா, ட்விட்டர் சைக்காலஜி தெரிஞ்சிருந்தா போதும், அவ்வளவுதான். ஏன்னா அது ரீச் ஆவறது ட்ரெண்ட் ஆவறதுல நம்ம அடுத்த டாபிக்க பேசுவோம். இன்னைக்கே பேசிட்டா நல்லா இருக்காது. அது கொஞ்சம் கொஞ்சமா பேசுவோம், உடனே எல்லாத்தையும் பேசிட்டா. நீ சொல்லு. சைக்காலஜி வந்து ட்விட்டர் சைக்காலஜி பொறுத்தவரைக்கும் எல்லாமே நடந்திருக்கு. எல்லாமே எனக்கு நடந்திருக்கு பிஎஸ். ஸ்டார்டிங்ல ஐடியா ஓபன் பண்ணும்போது எதுவுமே தெரியாம தான் வந்தேன். எங்க ஜீவா ஒரு நாள் தனியா வாங்கல, என்னதான் அப்படி நடந்ததுன்னு ஒரு தடவை கேட்டிருந்தேன். நிறைய டைம் கேட்டேன், சொல்ல மாட்டேங்குது. ஏசுநாதரோட அதிகமா சிலுவையிலதான் இவரதான் ஏத்திருப்பாங்க ட்விட்டர்ல. இந்த என்ன கதைன்னு கேட்கணுங்க ஒரு நாள். அதாவது எவ்வளவுதான் இருந்தாலும் திருப்பியும் மனுஷன் எழுந்து வந்து உங்கள்ட்ட ஒரு ஸ்பேஸ்ல பேசிட்டு இருக்க மாட்டீங்களா, அதுக்கு யாருமே கை தட்ட மாட்டீங்க. எவ்வளவு அடி வாங்கினாலும் விதிச்சாலும் இங்க வந்து மறுபடியும் பேசிட்டு இருக்கேன்ல, அதுக்கே நீங்க வந்து எனக்கு கப்பு தரணும், யாரும் தர மாட்டீங்க. ஸோ வந்து இந்த சைக்காலஜி பொறுத்தவரையும் என்ன பொறுத்தவரையிலும் இந்த ட்விட்டர்ல நான் கத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க கிட்ட மட்டும் யாரு கூடயும் ரொம்ப பழகிடாதீங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இவங்க வந்தாங்கன்னா இவங்க கூட வந்துதான் என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியும், இவங்க இருந்தா மட்டும்தான் இவங்க கூட நம்மளோட டைம் பாஸ் நல்லா பண்ண முடியும். எங்க இந்த ஐடியா மட்டும் காணோம், சரி எங்க போயிட்டாங்க, சரி நம்ம ட்விட்டரே போக வேண்டாம் விட்டுருங்க, எங்க ஆளை காணோம் அப்படிங்கிற அளவுக்கு யாரையும் தேடாதீங்க. நீங்க வந்தீங்களா போனீங்களா அது மட்டும்தான். அதுக்காக பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லல, லிமிட்டா பேசி பழகுங்க. அதுக்காக அவங்க எமோஷனுக்குள்ள உள்ள போயிடாதீங்க. எமோஷனுக்கு ஆனீங்கன்னா கண்டிப்பா எமோஷனல் டேமேஜ் ஆயிடும். ஸோ வந்து இதுவரையிலும் நான் கத்துக்கிட்டது அதுதான். யார்கிட்டையும் ரொம்ப இறங்கி பேசிடாதீங்க. இறங்கி பேசினா கண்டிப்பா நம்மளை உடைச்சிருவாங்க.
உடைச்சு அப்புறம் திருப்பி இங்க இருந்து பிஎஸ் ஸ்பேஸ்ல வந்து அழுதுட்டு தான் கிடக்கணும். பிஎஸ் எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் பிஎஸ் அப்படின்னு. உங்களுக்கு எல்லாம் ஒரு ப்ராப்ளம்னா இங்க வந்து அழுவுறீங்க. ஆனா எனக்கு ஒரு ப்ராப்ளம் எல்லாம் நான் எங்கடா போய் அழுவுறது? ஏன்டா இப்படி இருக்கு? ஸ்பேஸ் போட்டு பண்றீங்களா ஃப்ரெண்ட்? ஆமா, அதனால வந்து வந்தீங்கன்னா ஜாலியா வந்து ஃபன் பண்ணுங்க, ஜாலியா பேசுங்க. ஒரு மணி நேரம் இருந்தீங்களா, ஒரு மணி நேரம் சரியா ஜாலியா ஃபன் பண்ணிட்டு உங்க குரூப் கூட பேசிட்டு போயிடுங்க. அதுக்காக ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகாதீங்க. யாரு கூடயும் உங்களை பத்தி ஷேர் பண்ணலாம். அதுக்காக உங்க நம்பரை கொடுத்து என்கிட்ட பேசுங்க, அப்புறம் அப்படியே இறங்கி போறது, அப்புறம் உங்க ஃபேமிலி பத்தி சொல்றது, அந்த ஓவர் இறங்கி போய் நீங்க உங்களோட டீட்டெயில போய் கொடுக்காதீங்க தயவு செய்து. அதுலதான் நீ நீங்க எல்லாம் வாங்கிட்ட மொத்தம். நான் வாங்கிட்டேன்னா ஒன்ட்ட தான்டா வாங்கியிருக்கிறேன். இவனே இரிட்டேட் பண்றான். ஏய் இது பாரு, புலவர்களுக்கு சர்ச்சை இருக்கலாம், சண்டை இருக்கக்கூடாது. நேத்தே சொன்னா சண்டை போடாதீங்க. எல்லாத்தோட நம்பர் பிஎஸ் எனக்கு போன் அடிக்கலாம். பிஎஸ் எனக்கு வந்து போன் அடிக்காதான்னு சொல்லியிருக்கேன் ஸ்பைடர்ட்ட. டிஎம்ல வந்து ஹாய்டா அப்படின்னு எஸ்எம்எஸ் பண்ணுவாங்க. சரி தயவு செய்து சொல்றேன், எனக்கு டிஎம் பண்ணாதான்னு சொல்லியிருக்கேன். பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்புனாதான் சண்டை போடுறீங்க, பசங்களுக்கு மெசேஜ் அனுப்புனா சண்டை போடுறீங்க. நீங்க ரெண்டு பேரும் பேச விடுறா அவன. ஜீவா நீ பேசுறா, நீ பேசுறது கரெக்டா இருக்கு. நீ பேசு. என்ன ஒரு காலத்துல என்ன வச்சு செய்யறதுக்குன்னே பாக்குறாங்க. அதாவது வந்து ஸ்பைடர் இன்னைக்காவது ஒரு நாள் இங்க வாடா ஸ்பைடரு, இங்க வாடா பொறுக்கி பயல அப்படிலாம் நீ உன் கருத்தை பதிவிடு. ஏன்னா நீ ஸ்பைடர்னா அவன் திருப்பி அட்மிட் பண்ணி கத்த ஆரம்பிச்சிருவான். நீ உன் கருத்தை மட்டும் சொல்லிட்டு கிளம்பிடு. சரி ஓகே. அந்த மாதிரி வந்து யாரையும் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்த்தீங்க ரொம்ப நல்லா பேசி பழகுங்க. அதுக்காக ரொம்ப எதிர்பார்த்து பேசி பழகாதீங்க. அவங்க வந்தாங்கன்னா ஜாலியா அவங்க கூட ஃபன் பண்ணுங்க, ஜாலியா இருங்க. அவ்வளவுதான் அந்த ட்விட்டரு. நீங்க எதுக்காக வந்தீங்கிறதே மறந்துட்டு ஒருத்தவங்க கூட நல்ல ஃப்ரெண்டு இவன் இருந்தாதான் நான் ட்விட்டரே வருவேன் அப்படிங்கறத மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க தயவு செய்து. ஜாலியா இருங்க, ஃபன் பண்ணுங்க, ஜாலியா உங்க ட்வீட் போடுங்க. எதுக்காக இங்க வந்தங்கிறதே மறந்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியாமலே, ஏன்னா ஃபர்ஸ்ட் நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பேர் சிங்கிங் பண்ணாங்க, அவங்க பாட்டு பாடினாங்க, ஜாலியா இருந்தாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா அவங்களுக்குள்ளே நான் சோகமா இருக்கிறேன், நான் வந்து எக்ஸிட் ஆகுறேன். நான்லாம் பிஎஸ் இந்த ஐடியா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 16 டைம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன், டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா நல்லாதான் இருக்கீங்க, எங்க இருந்தா வருது இந்த ஒரு லவ் உங்களுக்கு? என்னெல்லாம் நிறைய பேர் உடைச்சிருக்காங்க பிஎஸ். மூஞ்சி முறைலாம் உடைச்சு எனக்கு ரத்தமா இங்கெல்லாம் வந்திருக்கு எனக்கு. பேசுறது என்னது, அதாவது நல்லா பேசுவோம் பழகுவோம். இங்க நீ யாரா நீ அப்படி கேக்குறவங்க, நீங்க யாரா நீ அப்படி கேக்குறவங்க எல்லாம் இங்க இருக்காங்க. நல்லா பேசி பழகுவாங்க. திடீர்னு யாரா நீ யாருன்னே எனக்கு தெரியாதுடா அப்படின்னு பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அந்த மாதிரிலாம் ஆகுறாங்கன்னு எனக்கே தெரியல. அது எமோஷன்லயும் அது அட்டாச் ரொம்ப ஹேட் ஆயிடுது. என்னடா அது நல்லா பேசுறாங்க, ஜாலியா பேசுறாங்க, ஆனா இப்படி ஆயிடுறாங்களே அப்படின்னு ஜாலியா ஆயிடுது. ஸோ வந்து அதெல்லாம் நம்ம வந்தோமா, ஜாலியா ஃபன் பண்ணோமா, போனோமா, அதோட இருந்தாலே போதும். நான்லாம் இப்ப முடிவு பண்ணிட்டேன், சார் 9 புகழ் மட்டும் பரப்புனா போதும், தலைவியை ட்வீட் மட்டும் போட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. சரி அதை விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எதுக்காக வந்தோங்கிறத மறந்துட்டு ஸோ வேற வேலைக்கு போயிடுறோம். அது திருப்பி நீங்க அதெல்லாம் நினைக்காம மறுபடியும் உள்ள வந்து ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டு வாங்க. யார்ட்டையும் வன்மெல்லாம் தெளிக்காதீங்க. சீக்கிரம் வந்து திடீர்னு ஒரு ஐடி கூட பேசிட்டு இருக்கோம், கொஞ்ச நாள்ல திடீர்னு ரிப்பு இந்த ஐடி செத்துட்டாங்க அப்படின்னு எல்லாம் போடுறாங்க. ஸோ வந்து நல்லா ஜாலியா பண்ணுங்க. இதெல்லாம் மெமரிஸ். கொஞ்சம் காலம் தான் இருப்போம், ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இதுக்குள்ள இருப்போம். அதுக்குள்ளேயும் நீங்க உங்களால ஒரு ஐடி மூலமா எவ்வளவு கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு நீங்க கலெக்ட் பண்ணிக்கோங்க. மெமரிஸா இருக்கும், சூப்பரா இருக்கும். நீங்க இன்னைக்கு கிடையாது, உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கு அனுப்புனாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸு, அந்த மெதுத்துல போய் ஒரு வாட்டி போய் படிச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். நான் மெமரிஸா வச்சிருக்கிறேன். நிறைய பேர் என்னை அனுப்புனாங்கல்ல, என்னைய திட்டி அனுப்புவாங்க. ஏன் இப்ப இதெல்லாம் போய் கொஞ்ச நாள் படிச்சு பார்த்தேன், சூப்பரா இருக்கு. என்னடா அது அப்படின்னு நம்ம கூட ஒரு பொண்ணா நினைச்சு பேசுனாங்களே, சூப்பரா இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் வந்து ஒரு சூப்பர் ஃபீல். அது வந்து பழசா போய் நீங்க அதெல்லாம் நினைக்க மாட்டீங்க. ஒரு டிஎம்னா டிஎம் போய் டெலீட் பண்ணிடுறீங்க. அப்புறம் வந்து தேவையில்லாம எதுக்கு இது அப்படின்னு. நான் நிறைய டைம்ல ஒரு ஆள்கிட்ட நான் கேட்டுட்டே இருப்பேன், என்னது பழசெல்லாம் நீ படிச்சு பாப்பியா அப்படின்னு. உங்ககிட்ட பேசுறதே எனக்கு பெருசு, உனது பழசு வேற படிக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வந்து அதெல்லாம் வந்து ஒரு மெமரிஸா இருக்கும், ஜாலியா இருக்கும். ஸோ வந்து இருங்க, ஜாலியா இருங்க, ஃபன் பண்ணுங்க, யார்ட்டையும் அடி வாங்காம, ரொம்ப இன்டாக்ட் ஆகாம, ரொம்ப கனெக்ட் ஆகாம ஜாலியா இருக்க, வேற எதுவும் கிடையாது. அதுக்கு தான் இங்க வந்திருக்கீங்க, அவ்வளவுதான். ஓகே, சூப்பரா சொன்ன. நீ சொன்னது வந்து எப்பவுமே ஒரு மாதிரி காமெடியா இருக்கும். ஆனா இன்னைக்கு நீ சொன்னது வந்து நிஜமாவே ஒரு உண்மையான ஒரு விஷயத்த உடைச்சிருக்க. அதை நான் வந்து அக்செப்ட் பண்றேன். ஏன்னா அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை நீ சொன்னதெல்லாம், எல்லாமே உண்மையான விஷயம்.
அது உடனே எல்லாம் இங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா நீ சொல்றது வந்து புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது இங்க இப்ப நடக்குதுன்னு தெரியல. ஆனா இதுல நடந்துட்டு இருந்தது ஒரு காலத்துல. ஒரு போவாங்க வருவாங்க அதெல்லாம் இருந்துச்சு. நான் இப்ப பார்க்கல, இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கேன். சோ அது வந்து அது ஜோடி மாறும். அந்த ஐ மீன் இவ இந்த இந்த ஐடி இன்னொரு ஐடி கிட்ட போவோம். ஆனா ஜோடி போறது வந்து மாறவே மாறாது. இன்னைக்கு வரைக்குமே அது போயிட்டே தான் இருக்கு. சோ நான் என்ன சொல்றேன்னா, இப்படி இருந்துட்டு ஒரு நாள் வந்து கஷ்டப்படாதீங்க. அது வந்து ஜீவா ரொம்ப அழகா சொன்னாப்ல. ஏன்னா அவன் பயங்கரமா கஷ்டப்பட்டதுனால அது சொன்னானான்னு தெரியல. ஆனா அதுதான் உண்மை. நீங்க ஒரு விஷயத்த நம்பி இங்க ஏன்னா ஒண்ணுமே இல்லாம தான் நீங்க இங்க வர்றீங்க. ஏதோ ஒரு விஷயத்த பாக்குறீங்க, அதுல அப்செட் ஆயிட்டு உடனே போயிடுறீங்க. எதுக்கு அது? நம்ம வந்து ரியல் லைஃப்ல ஒரு விஷயம், நிறைய பிரச்சனைகள் நம்ம டெய்லி பாக்குறோம். அதுல இருந்து டிவைட் பண்ணதான் இங்க வரும். இங்கேயே நீங்க பிரச்சனை பாத்தீங்கன்னா அப்புறம் நீங்க எங்க போவீங்கன்றது நீங்க தான் சொல்லணும். அததான் ஜீவா ரொம்ப அழகா சொன்னாரு. இவ்வளவு நாளா அவன் சொன்னதை வந்து நான் எடுத்துக்கவே மாட்டேன். இன்னைக்குதான் நான் அதை எடுத்துக்கிறேன். சூப்பர்டா. ஏன்னா 4 நாள் நல்லாதான் இருக்கீங்க, அப்புறம் 5வது நாள் எங்க இருந்துதான் வருது இந்த லவ்ன்ற மாதிரி சூரிய கேட்கிற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா உடனே வந்து போறேன், நான் ஒரே அப்செட்டா இருக்கேன். இப்படிதான் ட்வீட் நான் பாக்குறேன், டெய்லி பாக்குறேன், எல்லாரும் பாக்குறேன். ஸ்பைடர் போடுறதெல்லாம் வேற பாத்துட்டு இருக்கேன். எங்க ஏன்டா இப்படி போட்டுட்டு சோ நான் என்ன சொல்றேன், அதுல இருந்து கொஞ்சம் டிவைட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறதுனாலதான் இங்க நான் வர்றேன்றத மாத்துங்க. அதை தயவு செஞ்சு மாத்திட்டீங்கனாலே உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வராதுன்றது உண்மைதான். ஓகே, சொல்லுங்க கார்த்திகேயன். அது ஒரு சைக்காலஜி தான் பிஎஸ். எப்படின்னு கேட்டா, 4-5 நாள் பேசிட்டு 5ஆம் நாள் அந்த ட்விட்டரை விட்டு போறேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு உடனே ஒரு 10 பேர் போய் ஏன் என்னாச்சுன்னு டிஎம்ல போய் கேட்பாங்க. இது ஒரு வகையான சைக்காலஜி தானே, அட்டாக்கா? ஆமா, சைபருக்கு அட்டாக் மாதிரி சைக்காலஜியா ஒரு அட்டாக் பண்ணி எல்லாருக்கையும் நம்ம பக்கம் கவனத்தை வந்து திசை திருப்புறது. நீங்க நல்லா பாத்துக்கிட்டே இருங்க. ஒருத்தர் நல்லா பேசிட்டு இருக்கிறேன் திடீர்னு பல்ட்டி அடிச்சான்னா அவங்க கவனத்தை நம்ம பக்கம் திருப்புறதுக்காக பண்றாங்கன்னு அர்த்தம். இது இங்க நடக்குது. இல்ல, பல்ட்டி அடிக்கிறது பிரச்சனை இல்ல. நிறைய பேர் இங்க கில்ட்டியோட போறாங்களே, அதுதான் பிரச்சனை. லூட்டி அடிப்பாங்க அப்படி சொல்லுவாங்க. பல்ட்டிங்கிறத அப்படி இல்லவங்க நார்மலா பேசிட்டு இருக்கிறேன் டக்குன்னு பேசாம போயிடுறது, நான் ட்விட்டரை விட்டே போறேன் அப்படிங்கிறது, நான் ஸ்பேஸ விட்டு போறேன், எல்லாமே வந்து ஒரு 2 நாளைக்கு தான். 3ஆம் நாள் நார்மலா அவனை விட்டு அவனே வந்துருவான். ஆனா இங்க இருக்கிற ஒரு சும்மா இருக்க மாட்டாங்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு போய் கேட்கிறப்ப அதுல ஒரு சந்தோஷம் இங்க நிறைய பேர்த்துக்கு. ஆஹா அப்படின்ட்டு அப்புறம் அப்படியே நட்பு வர்றது அப்படி போகும்ல, அதுக்காக பண்றது. அது ஒரு வகையான சைக்காலஜின்னு சொல்ல வரேன். ஓகே ஓகே ஓகே. ஆனா எனக்கு அது ரொம்ப இன்னுமே எனக்கு அந்த ஒரு விஷயம் ஒரு மாதிரி மைண்ட்ல சுத்திக்கிட்டே இருக்கு, ஜீவா சொன்னது. ஏன்னா இதை நான் டெய்லி பாக்குறேங்க, நான் நிறைய பேரை பாக்குறேன். இப்படி நான் அதை எப்படி சொல்றதுன்னே தெரியல. கொஞ்சம் யோசிங்க. இங்க நீங்க ஒண்ணுமே இல்ல, நீங்க வர்றதை எதுக்குன்றதையே ஒரு யோசிக்க மாட்டீங்கன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இங்க வந்து ஒரு சண்டை போட வரல. நீங்க எங்கேயாவது நான் ஹார்ஷா பேசிக்கிறேன், நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. ஏன்னா நான் ரொம்ப ஹார்ஷா இருக்கிறவன் ரியல் லைஃப்ல. ஆனா நான் அதை எங்கேயுமே காட்டக்கூடாதுன்னு இருக்கேன். இங்க நான் அதை காட்டாததுக்கான ரீசன், நான் அங்க அப்படி இருக்கிறதுனாலதான் இங்க நான் இப்படி இருக்கிறேன். உங்களுக்கு அது புரியுதான்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு உங்க சண்டை, உங்க கோபம் அதெல்லாம் இங்க வேண்டாம். அதை விட்டு நீங்க விலகி இருக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கீங்க. ஸோ அதெல்லாம் நீங்க போட்டு குழப்பிக்காதீங்க, ஜாலியா இருங்க. சொன்ன மாதிரி வர்றீங்களா, உங்க வேலையை பாக்குறீங்களா, போனீங்களான்னு இருங்க. இங்க ஒரு ரிலேஷன்ஷிப் தேடுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஓகே. ஆனா வாய்ப்பு சரி இருங்க, லைன் சார் சொல்லுங்க. இல்ல, கார்த்தி என்ன சொன்னார்ல, அதுக்குதான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிட்டு போறேன். அவர் சொன்னது எல்லாமே ஸ்பைடரை பத்தி தான் கிட்டத்தட்ட. இது ரொம்ப முக்கியம். என் கல்யாணம் அங்கிருந்து ஏறி வந்திருக்கு.
அவர் என்ன பண்ணுவாரு, டெய்லி ஏதாவது சோகமா ஸ்டேட்டஸ் போடுவாரு. பிரேக்கப் ஆயிடுச்சு, நான் ட்விட்டர் விட்டு போறேன், சோகமாயிட்டேன், சண்டை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அதை நம்பிட்டு நான் நிறைய கேர்ள்ஸ் வந்து டிஎம்ல ஐயோ என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்களாம், இல்ல கமெண்ட்ஸ்லயே கேட்பாங்க. அதனாலதான் நானும் குயினும் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அவர் அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டாலே போய் அவர் அதுல திட்டி அவரு பொய்யா போட்டிருக்காருன்னு ஏதாவது ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு வர்றதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் போறேன்னு சொன்னா நீ போய் தொலை அப்படின்னு சொல்றதுதான் எங்களோட மெயின் வேலையாவே இங்க நாங்க சுத்திட்டு இருக்கோம். எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கேன் பாத்தீங்களா பேசுனா. ஆனா ஒரு Okay. கேள்வி அருண். இருக்கு. ஏப்பா உன்னோட சைக்காலஜியை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இல்ல ஒரு கேள்வி ஒரே இருக்கு. ஜீவா நிமிஷம். சொன்னால என்னது ஜீவா சொன்னானா? புரியல. ஜீவா நிறைய விஷயம் பேசினா, ஆக்சுவலா ரியாலிட்டிய பேசினா. ஆனா அவனே வந்து லிங்க் அனுப்பும் போது இந்த பொண்ணு இருக்கு சொன்னாதான் ஸ்பேஸ்க்குள்ளேயே வருவான். ஆனா அந்த ரியாலிட்டிய ஜீவா மறந்துட்டான். ரெண்டாவது ஒரு விஷயம், நான் கால் பண்ணுவேன், அவன் என்கிட்ட சொல்லுவாட்டே நீ என்கிட்ட பேசக்கூடாது, ம். என் கூட வரக்கூடாது, நான் கூட ம். அட்டாச்மெண்ட் ஆக மாட்டேன். ஆனாலும் போன் அட்டன் பண்ணி பேசுவான். சரியா? அதுக்கப்புறம் என்ன சொன்னா, டிஎம்ல போய் மெசேஜ் அனுப்பிட்டு டெலீட் பண்ணிடுறீங்க அப்படின்னு அவன் சொன்னால. இது இந்த நாயே ஒரு பையனுக்கே செய்வான். எனக்கே இவன் செஞ்சிருக்கான். இவன் ஒரு பொண்ணை பத்தி மெசேஜ் அனுப்பிட்டு இவனே டெலீட் பண்ணிட்டு. இப்ப எல்லாருமே ஏன்டா உட்காந்து evidence எல்லாத்தையும் இருக்கிறதா? அனுபவிச்சுட்டு இங்க ஊருக்கு மட்டும் வந்து இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்கன்னு உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இல்ல சேஃப்டி முக்கியம். சேஃப்டி முக்கியம் சொல்லிட்டு டெலீட் பண்ணுவான். சரியா? ஆனா இத்தனையும் சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து எப்படி பஞ்சு பேசிட்டு இருக்கான் பாத்தீங்களா? அதாவது இதாண்டா சம்பாதிங்க. வாழைப்பழ மாதிரி அதே மாதிரி நான் ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட போய் டிவில பேசிட்டாலும் இவனுக்கு பொறுக்காது. நேரம் அங்கிருந்து கம்பு தூக்கிட்டு வந்துருவான். உன்னை காப்பாத்தணும்ல அந்த பிள்ளைக்கு வந்து. ஓகே. இன்னும் ஒண்ணே ஒண்ணு இருங்க ஒரே இல்ல நிமிஷம். ஒண்ணே அருண். ஒண்ணு ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிஎஸ் சொல்றா. இல்ல அவர் பேசட்டும். பேசணும்னு அருண். சொல்லுங்க அருண். எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்களா அருண்? ஆ இல்ல இல்ல எதுவுமே கேட்கல நண்பா. பிஎஸ் அவர் பேசுறது கேட்கல. அதான் நானும் அதானே சொன்னேன். எனக்கு புரியல. நானும் அதானே சொன்னேன். ஆமாமா அவரு இல்ல அவரு பேசாட்டி நான் பேசலாம்ங்கிறதுக்காக அதை சொல்ல வந்து. சொல்லுங்க கார்த்திகேயன். அதாவது ஜீவா சொன்னதுல ரெண்டு விஷயம் வந்து இருக்கு. ம். அதாவது ஒருத்தரை நம்பி இன்னொருத்தர் ஸ்பேஸ்க்கு வராதீங்க, நீங்க வாங்க போங்க அப்படின்னாரு. ஆமா. இப்ப ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு வந்து ஒருத்தரை நம்பிதான் இன்னொருத்தர் வரணும். இப்ப நீங்க ஸ்பேஸ் போறேன்னு நீங்க ஏன் தனியா போட மாட்டீங்க? உங்களுக்கு வந்து இல்ல அப்படி இல்ல கார்த்திகேயன். இருங்க பர்சனலா கனெக்ட் ஆகாதீங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா? அதுதான் சொல்றாரு. கார்த்திக் ப்ரோ அப்படி கிடையாது. இப்ப நீங்க ஒரு நிமிஷம், கார்த்திக் ப்ரோ வந்து எனக்கு வந்து இப்ப ரீசெண்டா தெரியும். ஆனா அவர் செலிபிரிட்டி தெரியும் ஆல்ரெடி. ஆனா வந்து எனக்கு ரீசெண்டா தெரியும். இப்போ வந்து உங்ககிட்ட கொஞ்ச நாளா பேசிட்டு இருக்கேன் கார்த்திக் ப்ரோ. ஆனா நான் என்ன அப்படின்னா, உங்க டிஎம்க்கு வந்து ஒரு கனெக்ட் ஆகிறோம்னா, இப்ப திடீர்னு என்ன நீங்க வந்து காலைல இருந்து ஸ்பேஸே போடல, ஸ்பேஸ் போடுறீங்களா அப்படின்னு நான் வந்து கேட்பேன். இது வந்து ஒரு நாள் கிடையாது, ஒரு 10-15 நாள் கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் திடீர்னு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க என்கிட்ட என்னன்னு சொல்லிதான் ஆகணும். இன்னைக்கு ஸ்பேஸ் போடல, நான் வந்து அங்க வேலையா இருக்கிறேன், கடந்த வெளியில போயிட்டேன். அந்த ஒரு கனெக்ட் இருக்குல்ல, அந்த கனெக்டை ஏற்படுத்திக்காதீங்கன்னு தான் சொன்னேன். கரெக்ட். நானும் அதை தான் ஜீவா சொல்ல வந்து அடிஷனலா பர்சனல் கனெக்ட்ல போகாதீங்கன்னு அந்த ஒரு வார்த்தை. இப்ப நான் உங்கள்ட்ட வந்து கேட்பேன், ரெண்டு நாள் நீங்க ஸ்பேஸே போடலன்னா 2வது நாள் தான் உங்கள்ட்ட வந்து கேட்பேன், என்ன கார்த்திக் ப்ரோ என்ன ஸ்பேஸ் போடவே இல்லை நீங்க, என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்பேன். நீங்க பர்சனலா ஒரு பர்சனலாவது சொல்லிடுவீங்க, நான் அந்த மாதிரி கடைக்கு போனேன் அப்படின்னு. அப்புறம் 10 நாள் கழிச்சு நான் கேட்பேன், அந்த கடை என்ன நல்லா இருக்கா, அந்த கடை பக்கம் போனீங்களா அப்படின்னு நான் ஏதாவது கேட்பேன். நீங்க அப்படியே அதுதான் கனெக்ட் ஆகுறது, வேற ஒண்ணு. அடுத்த கனெக்ட் ஏன் அது தேவையில்லாதது. நீங்க நான் கூட ஸ்பேஸ் கேட்கலாம், நீங்க ஸ்பேஸ் போடுங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனா அடுத்தது வந்து உங்கள்ட்ட ரொம்ப கனெக்ட் ஆகி உள்ள போறது வந்து என்ன பொறுத்தாலும் அது ஒரு பசங்க ஓகே, பொண்ணுங்கன்னா டேமேஜ் ஆயிடும், வேற ஒண்ணும் கிடையாது. இவனுக்கு செருப்படி விழுந்தா எல்லாத்துக்கும் செருப்படி விழுகும்னு நினைச்சுக்கிறான். எனக்கு புரியல. இல்ல நான் கேட்ட கேள்வி இன்னும் கொஞ்சம் தெளிவா விளக்குனதுக்கு நன்றி ஜீவா. ஓகே. சோ பர்சனலான ஒரு கனெக்ட் இருக்க வேண்டாம். ஒரு பர்சன் கிட்ட நீங்க கனெக்ட் இருக்கலாம், ஆனா அத பர்சனலா கனெக்ட் வேண்டான்றது ஜீவாவோட பிரதிவாதம். ஓகே சொல்லுங்க சாய். சாய் டிபி
இல்ல இல்ல சொல்றா. இல்ல ஜீவா ஆ, ஜீவா ஜீவா சொன்னதுல இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அவன் ஒரு பாயிண்ட் ஆ, சொன்னாரு, நம்ம ஒரு நைஸ் மெமரிஸ் வந்து இது பண்ணுங்கன்னு. பட் இங்க எக்ஸ்ல எவ்வளவுதான் டாக்ஸிக்கா இருந்தாலும் நம்ம வந்து அந்த ஒரு ஒரு நம்மளை பத்தி ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருந்தாலும் எப்பெல்லாம் நம்ம டவுனா இருக்கும்போது அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல மெமரிஸ் வந்து கிரியேட் பண்ணும். அது ஜீவா சொன்னது வந்து நான் அக்ரி பண்றேன். அந்த ஒரு பாயிண்ட் வந்து சூப்பரா இருக்கும். நம்மளுக்கு எப்பெல்லாம் டவுனா இருக்கும் போதெல்லாம் பார்க்கும்போது சரின்னு சொல்லிட்டு சரி எவ்வளவுதான் டாக்ஸிக்கா இருந்தாலும் ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட க்ளோஸா நம்ம வந்து நம்ம கிட்ட இவ்வளவு நல்ல விஷயமா பழகுறாங்கன்ற போது அது வந்து என்ன சொல்றது சூப்பரா இருக்கும். நம்ம எக்ஸ்ல விட்டு போலான்னு நினைச்சா கூட இந்த 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 ஒரு 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 ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம க்ளோஸா இருக்கிறதுனால இருக்கலாம்னு தோணும். அது வந்து ஜீவா சொன்னதுல நான் ஆட் ஆன் பண்ணேன். சூப்பரா இருக்கும். அப்படி ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸோட பேர் சொல்லு பாப்போம் சாயி. டேய் நான் சொல்ல மாட்டேன். அப்புறமா என்ன சொல்லல உன்ன சொல்லலன்னு எக்ஸ்ட்ரா வேற வரும், விட்டு வேணாம். ஆமா, அதே பாத்தீங்களா? மாதிரி நம்மள வந்து யாருமே திடீர்னு ஒருத்தவங்க ரொம்ப மை ஃபேவரட் ஐடியா இருக்கும், நமக்கு பிடிச்ச ஐடியா இருக்கும், அவங்க வந்து சடனா வந்து பிளாக் பண்ணிட்டு போனா சாவடிச்சிருவோம். இல்ல பிளாக் பண்ணிட்டு போனா அது வந்து அது பிளாக் பண்றது அவங்களோட உரிமை. இப்ப நம்மளை அன்ஃபாலோ பண்றதும் பிளாக் அடிக்கிறதும் நம்மளை வந்து அவங்களோட உரிமை. அது நம்ம போய் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கறதும் முக்கியம் கிடையாது. ஆனா அந்த ரீசனை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும், சூப்பரா இருக்கும். இப்ப வந்து யாராவது இது இப்ப வந்து யாரு இப்ப கார்த்திக் 3075 வாட்டிடா இந்த கேள்வியை கேட்டுடா நீ. ஆமா ஆமா, இப்ப கார்த்திக் ப்ரோ நல்லா பேசிட்டு இருக்காரு அப்படின்னா திடீர்னு எனக்கு கார்த்திக் ப்ரோ என்னை வந்து பிளாக் பண்ணிட்டு போயிட்டாப்ல அப்படின்னா நான் அவர்கிட்ட கேட்கணும்னு ஒரு ஆசை, கார்த்திக் ப்ரோ ஏன் வந்து என்னை வந்து பிளாக் பண்ணீங்க அப்படின்னு. சும்மா ஒரு எதிர்ச்சியா கேட்கறது தான், என்ன எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி, என்னையும் பிளாக் பண்ணீங்க அப்படின்னு கேஷுவலா. இல்லையா உன் பேச்செல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை, உன் பழக்க வழக்கம் சரியில்லை அப்படின்னு அவர் கேஷுவலா சொன்னாரோ, இல்ல அவர் நார்மலா உன் பேச்செல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, தேவையில்லாம உன் வாய்ஸே எனக்கு பிடிக்காதியா, இரிட்டேட்டிங்கா இருக்கியா அப்படி அது ஏதோ ஒண்ணு சொல்றாருல, அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ வந்து யாரு என்னை பிளாக் பண்ணாலும் வந்து சொல்லிட்டு போங்க மக்களே. ஓகே. ஸோ எல்லாருமே நல்லா பேசுனீங்க, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதுல வந்து ஜீவா சொன்னது நான் ஒரு டாபிக் ஒண்ணு சொல்றேன், அது நீங்க போட முடியுமா? சரி, ஒரு ஃபாலோ பண்றதுக்கு ஒரு ட்ரிகர் ஒரு ஏதாச்சும் ஒரு விதத்துல நம்மள ஒரு இன்ஸ்பயர் ஆகி ஃபாலோ பண்றாங்களே, அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டை வந்து ஒருத்தர் சொல்லுங்க, நல்லா இருக்கும். அந்த டாபிக் போடுங்க. ஓகே, கண்டிப்பா. அப்படின்னா அந்த மாதிரி யாருமே இல்ல. அதுக்கு ஒரு டைட்டில் சொல்லுங்க. இல்ல எதை இன்ஸ்பயர் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணீங்க சொல்லுங்க பேசு. நீங்க எதுக்காக என்னை ஃபாலோ பண்ணலடா. இருங்கடா டேய், ஒரு நிமிஷம் இருடா. அவங்க வந்து ஏதோ ரொம்ப நேரமா அவங்க ஸ்பீக்கர் வந்து ட்ரை பண்ணி இன்னைக்கு தானே வந்திருக்காங்க. சொல்லுங்க ஐஷு. இப்ப ஒருத்தர் கொஸ்டின் பண்ணாரு, இந்த மாதிரி போகும்போது சொல்லிட்டு போங்க எதுக்கு பிளாக் பண்ணீங்கன்னு. நான் கூட ஸ்பைடிய வந்து சாஃப்ட் பிளாக் பண்ணிருக்கேன், சொல்லிட்டு தான் பிளாக் பண்ணேன். சோ அந்த மாதிரியும் இருக்கு. இதுவரை நடந்திருக்கா? என்னங்க இது அவ்வளவு தூரத்துல மேல ஏறி சேர் புடிச்சதா? அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இன்னொன்னு, சாய் பிரகாஷ் வந்து ஒரு கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தாரு, டிஎம் யாரும் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி. எதுக்கு டிஎம் போகணும்னா ஏதாவது நெசசிட்டி இருந்தா டிஎம் பண்ணுவாங்க. சாய் பிரகாஷ் வந்து நாங்க ஒரு ஸ்பேஸ்ல பேசிட்டு இருக்கும்போது ஒரு நெசசிட்டி வந்துச்சு, நாங்க அது ஏன்னா ஸ்பேஸ்ல சொல்ல முடியாது, சோ அதனால டிஎம்ல சொல்றேன்னு சொல்லி அவருக்கு டிஎம்ல சொல்லிருக்கோம். சோ எது நெசசிட்டியோ அத மட்டும் டிஎம்ல பேசினா நல்லா இருக்கும். என்ன பண்ற, சாப்பிட்டியா, நான் ஏன் உங்களுக்கு சொல்லணும் அதெல்லாம், நான் என்ன பண்ணா நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்லங்க நான் சொல்லவே இல்லைங்க, டிஎம் வர மாட்டேங்குது நான் சொல்லவே இல்லைங்க. இது வந்து கான்டெக்ஸ்ட மாத்தாதீங்க. இல்ல சாய் பிரகாஷ், நான் உங்களே சொல்லல, நெசசிட்டி வந்து இருந்துச்சு உங்களுக்கு, நான் டிஎம் பண்ணோம், 2 பேரும் என்ன கான்வர்சேஷனோ அதை மட்டும் பேசிக்கிட்டா நல்லா இருக்கும். சோ நெசசிட்டி இருந்தா டிஎம் போங்க அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஓகே, ஒரு நெசசரி இருக்கணும், அப்பனாதான் நீங்க வந்து போக முடியும். இல்லைன்னா நீங்க ஏன் போறீங்கன்றது அது வந்து அன்னெசசரி அப்படின்றத அவங்க வந்து சுட்டி காட்டியிருக்காங்க. ஓகேங்க. பிஎஸ் அடுத்த டாபிக் ஒண்ணு இருக்கு, பிஎஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, இப்ப வந்து பொண்ணுங்களா வந்து அவங்களா வந்து இந்த மாதிரி போல்டா வந்து சொல்றாங்கல்ல, இப்ப இங்க இருக்கிறவங்க யார் யாரு எப்படி டிஎம் பண்ணிட்டு இருக்காங்கிறது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. இப்ப வந்து இங்க யார் இருக்கா எனக்கு தெரிஞ்சவங்க,
ஐயோ மேக்ஸே சொல்லிடுவோம். மேக்ஸ் கூட நான் வந்து எப்படி நான் டிஎம் அவங்க சொல்லணும், இந்த ஜீவா வந்து எனக்கு இப்படி டிஎம் பண்றான், ரொம்ப நார்மலா பண்ணுவானா இல்ல இவன் இரிட்டேட்டிங்கான ஆளா. இப்போ வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நான் நல்ல மாதிரியும், இப்போ கீழே ஒருத்தவங்க இருப்பாங்க, இப்போ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து அவங்க கூட வேற மாதிரியும் பேசிட்டு இருந்திருப்பேன். ஸோ நான் எப்படின்னு மேக்ஸுக்கு தெரியும், இன்னொருத்தவங்களுக்கு தெரியாது இல்ல. அது வந்து டிஎம்ல நான் எப்படி பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இந்த பொண்ணுங்க மட்டுமே பேசி இங்க வந்து எல்லாத்தையும் சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். நல்லா இருக்குல்ல அது. இப்ப பிஎஸ் வந்து எப்படி நடந்துக்கிறாரு, பிஎஸ்சி எப்படி நடந்துக்கிறாரு. இப்ப நீங்க வந்து இங்க மட்டும் இப்படின்னா இங்க ஹாய் சிஸ்டர் எப்படி சிஸ்டர் இருக்கீங்க அப்படின்னு ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பொண்ணுகிட்ட ஹாய் செல்லம் எப்படி செல்லம் இருக்கீங்க. இந்த மாதிரி முகம் இந்த மாதிரி முகம் இருக்கா அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அப்படிப்பட்ட ஐடியாஸ் இருக்கா அப்படின்னு அந்த பொண்ணுங்களா வந்து சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. இந்த டாபிக் எல்லாம் வேண்டாமா, ஏன்னா நீ அப்படிதான் எல்லாத்தையுமே அனுப்பிருப்பேன்னு தெரியும்டா. ஒரே நிமிஷம் ஐஷு, அவங்க கலைக்கா சொல்லுவாங்க. சொல்லுங்க கலைக்கா. இல்லப்பா, எனக்கு ரெண்டே விஷயம். அப்பப்ப அந்த டிஎம் 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 ஏன் பேசுறீங்கன்னு எனக்கு ஒன்னையும் புரியல. அதான் டிஎம் பிடிக்கலாம் விட்டுடுங்க, எதுக்கு டிஎம்? நடிக்காத கலையக்கா, உங்களுக்கு எல்லாம் நான் 2000 SMS அனுப்பியிருக்கேன். ஹாய் கலையக்கா எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா? ஒரு SMS ரிப்ளை காணும், எல்லாம் செலிபிரிட்டி ஆயிட்டீங்க. சொன்னாங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கறது கூட எதுக்கு, நீ இவங்க இல்ல இன்னொருத்தர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, அது மாதிரி எதுக்கு சொல்லணும் கேட்கலான்றது. கேட்க வேண்டாம்னா சரி, இப்ப அதை ஸ்கிப் பண்ணிட்டு கீழே உள்ள SMS அனுப்பலாம்ல. பிளாக் பண்ணி போனவங்க எதுக்காக பிளாக் பண்ணிட்டு போறாங்க, எதுக்கு நீங்க அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? சூப்பரா இருக்கும்க்கா. இப்ப நீங்க என்னை பிளாக் பண்ணுங்களேன், நீங்க என்னை பிளாக் அடிங்களா, நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு வந்து கேட்கறேன் எதுக்காக என்னை பிளாக் அடிச்சிங்க அப்படின்னு. சூப்பரா இருக்கும். அதான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க ஜீவா. நம்ம என்ன பண்ண போறோம் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அதெல்லாம் இல்ல. நீ சொன்னல ஜீவா, நம்ம வந்து மைண்ட் ரிலாக்ஸ்க்காக தான் வரோம். சுத்தி இருக்கவங்க யார் உண்மை பேசுறாங்க, யார் போய் பேசுறாங்க நமக்கு தெரியாது. நேர்ல பார்த்தாதான் நமக்கு தெரியும். கண்ணை வச்சுதான் கண்டுபிடிக்கலாம் போய் பேசுறவங்க ஒண்ணும் பேசுறாங்க. முகம் தெரியாம நம்ம பேசுறோம், எப்படி பேசுறாங்க, நம்ம உண்மையாலதான் க்ளோஸா பழகுறாங்களா இல்ல சும்மா பாசாங்க பண்றாங்க நமக்கு எதுவுமே தெரியாது. அப்போ நம்ம ஜாலியா என்டர்டைன்மெண்ட் வந்துட்டு போவோம். ஒரு சினிமா போறோம், ஒரு சினிமா பாக்குறோம், அங்க ரசிப்போம் போடுவோம், அது மாதிரி அது மாதிரி போலாம. எதுக்கு தேவையில்லாம உள்ள ரொம்ப எடுத்துக்கிட்டு அது மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்மளுடைய மனசையும் மைண்டையும் ஏன் டிஸ்டர்ப் பண்ணிக்கணும்? அது பீஸ்ஃபுல்லா இருக்கதான் நம்ம இங்க வரோம். அதையும் மைண்டுக்காக சொல்லலக்கா, இது நான் வந்து எக்ஸ்பெரிமெண்டா சொல்றேன். இப்ப உங்களை யாராவது பிளாக் அடிச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? உங்களை யாரு இது வரையும் பிளாக் அடிச்சு வச்சிருக்கா சொல்லுங்க, இங்க ஓபனா சொல்லுங்க. அவங்க கிட்ட ஏன்டா நீ கத்தி பேசுனீங்க எனக்கு புரியல. இல்ல அது இததான் கேட்டேன். நீங்க உங்களுக்கு தெரியும்ல என்னை எவனோ ஒருத்தன் பிளாக் அடிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. உங்களுக்கு சும்மா ஓப்பனா சொல்லுங்க, ரெண்டு பேரும் சொல்லுங்க என்னை எவனோ ஒருத்தன் பிளாக் பண்ணி வச்சிருக்கான் சொல்லட்டுமா? நம்ம ஏதோ ஒரு செய்த செயல் அவங்களுக்கு பிடிக்கும்னு அர்த்தம். அப்போ நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணிட்டோம் பிடிக்காது தெரிஞ்சு நம்ம போறோம். நம்மளுடைய கேரக்டரை ஒண்ணு சொல்றேங்க, என்னோட கேரக்டரை நான் இங்க எப்படி இருக்கேங்கிறத நான் உங்களுக்கு நம்மளுடைய சொல்லிடுறேன். நான் இந்த மாதிரிதான் வந்து ஒரு ஐடி, இந்த மாதிரி ஒரு நான் போடுவேன், இந்த மாதிரி பிக் பண்ணுவேன், இந்த மாதிரி ஜாலியா பேசுவேன் அப்படின்னு நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகே, டக்குன்னு நான் வந்து என்னோட கேரக்டரை வச்சோ ஒரு ஐடியா ஒரு பையனை வச்சுதான் என்னை ரெஃபரன்ஸா வச்சிருக்கீங்க. இப்போ வந்து சப்போஸ் என் ஃப்ரெண்டு வந்து ஸ்பைடரு அப்படின்னா அவன் மூலமா என்னை பார்ப்பீங்க. நான் என்ன ஸ்பைடரு என்னை யாருன்னு தெரியாது, வேற யாரு, நான் மட்டும் ஒரு ஐடியா வந்தேன்னா என்னை எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க? ஒருத்தன் ரெஃபரன்ஸ் வச்சுதான் என்னை வச்சு பாக்குறீங்க இந்த ஐடியில, இந்த இங்க புத்தகத்துல. உங்களுக்கு எப்படி அது பொருந்தும்? இப்ப எனக்கு ஒருத்தர் ஒப்பீனியன் தான், அது உங்களுக்கு எப்படி கரெக்டா இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்ப ஐஷா சொன்னா, இப்போ நான் வந்து சொல்லிட்டு தான் பிளாக் பண்ணுவேன்ட்டு, அது மாதிரி சிலர் ஓப்பனா சொல்லிட்டு பண்ணுவாங்க, சிலர் சொல்லாம இருக்காங்கன்னா ஏதோ ஒண்ணு இது பண்ணு ஜாலியா ஒருத்தவங்க வந்து எப்படி நம்மள பண்ணி வச்சிருக்காங்க. முதல்ல பேசுறது சீரியஸா இருந்தது, கேளு எல்லார்கிட்டயும் அதோடைய வழியில பேசின மாதிரி இருந்தது. அப்புறம் தான் போக பண்ணா தெரிஞ்சது. ஓகேவா? சீரியஸான ஆளே கிடையாதுக்கா. நானே பண்ணேன், நான் 100% பண்ணா இருப்பேன். என்னட்ட நீங்க வந்து பேசுனது கிடையாதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே கூல் கடந்து போங்க. ஒரே நிமிஷம் சொல்லுங்க ஐஷு.
ஐஷு இப்ப பேசுங்க. கேக்குதா? கேக்குது. இங்க வந்து ஒரு இது பாக்குறேன், ஒரு அனானிமிட்டி பாக்குறேன். அது மாதிரி இப்ப வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி எல்லாமே இருக்கு. சோ இங்க வந்து இந்த அனானிமிட்டிலேயே வந்து நான் இவங்களோட ஃப்ரெண்டா இருக்கேன் அப்படின்றத இங்க ஓப்பனா சொல்றதுக்கு ஏன் வந்து தயங்குறாங்க அப்படின்றது தெரியல. ஃப்ரெண்டா நல்ல டிஎம்ல சூப்பரா பேசுவாங்க, ஆனா ஸ்பேஸ்ல யாருன்னே தெரியாத மாதிரி பேசுவாங்க. சோ இதெல்லாம் வந்து நான் இப்ப ரீசெண்டா வந்தேன். சோ அதனால எனக்கு வந்து எதுக்கு அந்த இது பண்றாங்க. நிறைய பேர் பார்த்திருக்கேன் டிஎம்ல வந்து நல்லா பேசுறாங்க, இவங்க ஸ்பேஸ்ல நல்லா பேசுறாங்களே அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஸ்பேஸ்ல வந்து இப்படி தெரியாத மாதிரி நடந்துப்பாங்க. சோ அதெல்லாம் எதுக்கு அப்படின்றது குவெஸ்சன். ஓகே, இது ஆக்சுவலா புதுசா இருக்கு. ஓபன் ஆயிருங்க. டிஎம்ல எப்படி பேசுறீங்களோ சேம் நீங்க ஓபன் ஆயிருங்க, ஃப்ரெண்ட் ஓபன் மைண்டடா இருங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகே, இது ஆக்சுவலி இது எனக்கு புதுசு நீங்க சொல்றது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்றது இவ்வளவு நாளா இருக்கேன், ஆனா எனக்கு அது தெரியல. ஓகே, முரளி ஸ்பீக்கர் கேக்குறாரு, எல்லாம் கொடுக்க முடியல. யாராவது கொடுக்க முடியுதா பாருங்க. சொல்லுங்க மலை. இல்ல பிஎஸ், நான் வந்து ஐசு சொன்னதுக்குதான். ஐசு சொன்னது எனக்கும் நடந்திருக்கு. டிஎம்ல நல்லா பேசுவாங்க, ஸ்பேஸ்க்கு வந்தா யாருன்னே தெரியாத மாதிரி இருப்பாங்க. நான் இன்னொன்னு கேட்கதான் வந்தேன். இந்த சாப்பிட்டீங்களான்னு போய் டிஎம்ல கேக்குறாங்கல்ல, சாப்பிட்டீங்களான்னு டிஎல்லையே கேட்கலாம். டிஎம் போறதே சீக்ரெட்டுக்கு தான். சாப்பிட்டீங்களான்னு டிஎல்ல கேட்க முடியாதா என்ன? எனக்கு அது புரியல. அதுக்குதான் டிஎல்ல சாப்பிட்டீங்களான்னு கேட்டா ஏகப்பட்ட பேர் அவனை போட்டு அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்றதுனால அவன் டிஎம் வராங்க. இதான் நார்மல். டிஎல்ல போய் நான் எப்படிங்க நான் சாப்பிட்டீங்களான்னு கேட்க முடியும்? ஏன் மலைச்சாரு உன்னை யாரும் கேட்கலையா இல்ல கேட்கணும்னு நினைக்கிறியா? சொல்லு முதல்ல. என்ன எல்லாம் டெய்லி நிறைய பேர் டிஎல்ல கேட்டுட்டு தான் இருக்காங்க. சொல்லு பதிலு. இப்போ இரு இப்ப சாப்பிட்டீங்களா, ஆபீஸ் போயிட்டீங்களான்னு கேக்குறதெல்லாம் ஒரு சீக்ரெட்டா? அதுக்கு எதுக்கு டிஎம் போகணும்? இப்ப ஸ்பேஸ்ல பேச முடியாதது, டிஎல்ல பேச முடியாதது இருந்தா தானே டிஎம் போகணும். எனக்கு அது புரியவே இல்லை. அதுக்குதான் மேல வந்தேன் நானு. மலைச்சாரலுக்கு டிஎல்லே பதில் சொல்லுங்க எல்லாரும். இல்ல, ஆனா ஆக்சுவலா இது அது கஷ்டம் மலைச்சரல். ஏன்னா ஒரு ட்வீட்ல வந்து நீங்க கீழே கமெண்ட்ல சாய் சாப்பிட்டீங்களான்னு பசங்க போட மாட்டாங்க. எனக்கு எங்கேயாவது எடுத்து காட்டுங்க. அது ஏன் போட மாட்டாங்கன்னா அதை பார்த்து சில பேர் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அவனை. அதனாலதான் அதை மட்டும் அவங்க டிஎம்ல கேட்பாங்க. ஓகேவா? அது வந்து கரெக்ட் நான் சொல்ல, பசங்க அதை பண்றதுக்கான ரீசனை சொல்றேன். அதுதான். சொல்லுங்க ஐசு. ஏன்னா அது டெய்லி கான்வர்சேஷன். டெய்லி கான்வர்சேஷன். கரெக்ட். டெய்லி கான்வர்சேஷன், அதுதான் கான்வர்சேஷனே. வேற எதுவும் பண்ண முடியாது பசங்களால. வேற எந்த கேள்வியுமே கேட்க முடியாது. அதுதான் பிரச்சனை. ஓகே, முரளி ஏன் என்னங்களா எனக்கு அது தெரியல. ஓகே, சோ நம்ம வந்து இங்க வந்து என்கிட்ட நல்லா பேசிட்டே இருப்பாங்க. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு இன்னொரு ஸ்பேஸ்ல இருப்பாங்க. நாங்க போனா என்ன வெல்கம் கூட பண்ண மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. அது என்ன ரீசனா இருக்கும்? உனக்கு பிடிக்கல. டிஎம்ல நல்லா பேசுறாங்க, ஆனா ஸ்பேஸ்ல போனா வெல்கம். இப்ப இந்த ஸ்பேஸ்ல இப்ப என்கிட்ட நல்லா பேசிட்டே இருப்பான் ஸ்பைடர். இன்னொரு 2 மணி நேரம் கழிச்சு வேற ஒரு ஸ்பேஸ்ல அவன் இருக்கான்னு சொல்லி என்னையவே இழுக்கிறடா. அங்க போனா அவன் என்ன தெரியாத மாதிரி என்ன வெல்கம் கூட பண்ண மாட்டான், என்கிட்ட பேசவே மாட்டான். அது ஏன்? என்னங்க இது புதுசா இருக்குங்க. எனக்கு பைசு சொன்னதுமே எனக்கு புதுசா இருந்தது, நீங்க சொல்றதுமே எனக்கு புதுசா இருக்கு. எனக்கு ஏன்னு தெரியலையே. மழை சொல்றது உண்மைதான் நடக்குது. நீங்க பாத்தீங்க தானே? எனக்கு மட்டும் அது அடிக்கடி நடக்குது பிஎஸ். என்னன்னே தெரியல. உங்களுக்கு மட்டும் தான் அடிக்குது. அப்ப ஏதோ பிரச்சனை என்னன்னு விசாரிக்கிறேன். மலைசாரல் ஒரு விஷயம். மலைசாரல் என்ன அப்படின்னா, அவன் அங்க வந்து இன்னொரு பொண்ணு வந்து இம்பார்ட்டன்டா இருப்பாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. சூப்பரா சொன்னான்டா. அது மலைச்சாரலை விட பிரியாரிட்டி யாரோ இருக்காங்க அப்போ அங்க இருக்காங்க. அப்ப வந்து வாங்க மலைசாரல் அப்படின்னு கூப்பிட முடியாது, ஏன்னா அந்த பொண்ணு கோச்சிக்கும். புரியுதுங்களா? இப்ப ஐஷு இப்ப புரிஞ்சிருச்சுங்க. அதாவது டிஎம்ல பேசுறவங்க ஏன் ஸ்பேஸ்ல பேசலன்னா இல்லைங்க, இதான் உண்மை. ஆக்சுவலா இப்பதான் என் புத்திக்கு உரைக்குது. இது நடந்திருக்குங்க. இது புதுசு இல்ல, பழசுதான். இருங்க மறந்துட போறேன். என்னன்னா மறந்துட போறேங்க. முதல்ல இது நான் முடிச்சிடுறேன். என்னன்னா ஐசு, இதுல வந்து பெரிய பிரச்சனை என்னன்னா,
டிஎம்ல நல்லா பேசுறவங்க ஸ்பேஸ்ல பேச மாட்டாங்கன்றத ஒரு கொஸ்டின். ஆமாங்க, இது எனக்கே நடந்திருக்கு. டிஎம்ல நல்லா பேசுவாங்க, ஆனா இது வந்து ஒரு பொண்ணு பேசிட்டே இருக்கும்போது ஆனா ஸ்பேஸ்ல பேசாது. அதுக்கு ரீசன் என்னன்னா, அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு அந்த ஸ்பேஸ்ல இருக்காங்க, ரொம்ப என்னை விட க்ளோஸ். அப்போ அவங்க என்ன மட்டும் விசாரிக்க முடியாது, பேச முடியாதுங்க. அப்படின்னா ஐஷு உங்ககிட்ட டிஎம்ல பேசுறவன் ஆல்ரெடி யார்கிட்டயும் க்ளோஸா இருக்கான். அந்த பொண்ணு ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல நீங்க போயிருப்பீங்க, உங்ககிட்ட அவன் பேச முடியாதுங்க, பேசக்கூடாதுன்னு இல்ல. இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே தானே ஐஷு? புரிஞ்சு அதுவும் இது புதுசு இல்லைங்க, பழசுதான். சொல்லுங்க ஐஷு. கேக்கலங்க, நீங்க அட்மிட் பண்ணி பேசுங்க. ஓகே. அப்போ எதுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்? நீ அந்த மாதிரி இதா இருக்க தேவையில்லை. டிஎம் வராதுங்க, உங்களால அந்த மாதிரி ஓப்பனா இருக்க முடியாது அப்படின்னா என்னோட டிஎம்ஸ்லாம் வராதுங்க. ஏன்னா எனக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியம். நீ வந்து என்கிட்ட ஃப்ரெண்டா தான் இருக்க போற, சரிங்களா? அது உங்களுக்கு யாரு முக்கியமோ அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஆயிடும். டிரான்ஸ்பரன்சி இஸ் மச் நீடட் in relationships, in any other relationship like friendship or anything. ஆனா இதுல இன்னொரு விஷயம் எப்படி பாக்குறதுன்னா, டவுட் இருக்கு பிஎஸ். அப்படியே ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ண முடியும்? கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. அது எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? எங்க கண்ட்ரோல் இல்லாம இங்க யாராலையுமே ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. இங்க வந்து கண்ட்ரோல் நடக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சில விஷயங்கள் போகுது, அது விட்டுருங்க, அது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. இது ஸ்பேஸ் கண்ட்ரோல்னு ஒண்ணு இருக்கு, அதே மாதிரி ட்வீட் கண்ட்ரோல்னு ஒண்ணு இருக்கு, அதே மாதிரி டிஎம் கண்ட்ரோல்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து அவங்களோட ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க பீப்புள் இங்க இருக்கலாம். அந்த மாதிரியான திங்கிங் கூட அவங்களுக்கு இருக்கும். உங்க கதையை விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல என் கதை இல்ல, நார்மல் கதை தான். இல்ல இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஐஷு, அது வந்து எப்படின்னா, உங்ககிட்ட க்ளோஸா இருக்கணும்னு அவனுக்கு ஆசை இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே ஒருத்தங்க கிட்ட அவன் க்ளோஸ் ஆகிட்டான். அதுல இருந்து அவன் வெளியே வர்றதுக்கு தான் உங்ககிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்றான். உங்களுக்கு புரியுதா? அதுதான் பிரச்சனை. ப்ராப்ளம் சால்வர். இது வந்து லெவல் 1. நம்ம பசங்க மாதிரி லெவல் 2 வந்து என்னன்னா, அந்த ஸ்பேஸ்ல இருக்கிற எல்லாத்துக்கூடயும் நம்ம ஃப்ரெண்டு. ஆமா, அது வேற கரெக்ட். இப்ப ஒருத்தருக்கு மட்டுமே வந்து நான் வந்து இப்ப காமிச்சோம் அப்படின்னா சொல்லி முடிஞ்சிரும். அதனால அந்த நேரத்துல துண்டை போட்டுட்டு அப்படியே ஓரமா உட்காந்துட்டு சைடோரம் இருந்துட்டு போயிட வேண்டியதான். அந்த மாதிரி இல்ல ஆக்சுவலா அது கரெக்ட் தான். ஏன்னா ஐஷு, ஏன்னா இது வந்து உங்களுக்கு நடந்ததுன்னு இல்லை, இது எல்லாருக்குமே நடக்குது. இது வந்து ஒரு உன்னிப்பான ஒரு விஷயம். இதை நான் உற்று நோக்குறேன். இதை நாளைக்கு நான் இதை பாக்குறேன், இந்த டாபிக் கையில எடுக்கிறேன். ஏன்னா இதை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசுறோம். ஏன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வருது. அது எல்லாமே நம்ம இன்னைக்கு பேசிட்டோம்னா நல்லா இருக்காது. நம்ம இதை நாளைக்கு பேசுவோம். இது ஒரு நல்ல டாபிக் நீங்க ஆக்சுவலா கொடுத்துருக்கீங்க. இதை நான் கண்டிப்பா பேசுறேன். சொல்லுங்க அருண். அவர் ரொம்ப நேரமா கை தூக்குறாரு, ஆனா நாம அவர் கண்டு கூட இல்லை. ஏன்னா அவர் பேசுறது கேட்கலைங்க, அதனாலதாங்க. சொல்லுங்க அருண். கேக்குது, சொல்லுங்க. இல்ல, அவங்க மகேஷ் பேசுனது ஒரு விஷயம் என்ன நான் நோட்டீஸ் பண்ணேன்னா, டிஎம் பண்றாங்க, ஸ்பேஸ்ல போனா பேச மாட்டாங்க அப்படின்னு இது பண்றாங்க. அது வந்து அவங்க மேபி அந்த ஒரிஜினல் ஃபேஸ் வந்து எல்லாத்துக்கும் அன்னியன் மாதிரி இருக்கலாம், அன்னியன் அப்படி மாதிரி இருக்கலாம். அதான் அது வந்து அவங்க வந்து சரி இப்ப பேசல வெல்கம் பண்ணலன்னா ஜஸ்ட் லைக் தட்டு போயிடலான்றது இன்னொரு அவங்களுக்கு. ஓகே ஓகே. காருண்யன், நீங்க ஏதாவது சொல்ல வரீங்களா? ஏன்னா டக்குன்னு ஸ்பீக்கர் வந்துட்டீங்க. அப்ப ஏதோ ஒண்ணு நீங்க சொல்ல வரீங்க இந்த உலகத்துக்கு. ரொம்ப நேரமா முன்னாடி வந்து போயிட்டு இருந்தேன். இப்பதான் கேட்கவே ஆரம்பிச்சிச்சு. இப்பதான் கேக்குதா? அப்ப இவ்வளவு நேரம் கேட்டது தெரியல. நான் எனக்கு இவ்வளவு நேரம் இது ப்ளூடூத் சரியில்லை போல, கேட்கல. ஓகே ஓகே ரைட். ஏன்னா ஆக்சுவலா ஒரு பக் இருக்கு. ரொம்ப நேரம் ஸ்பேஸ் போனாலே பக் ஆயிடுது. ரிப்போர்ட் ஒரு அடிச்சிடறானுங்க. சில பேர் எனக்கு பிடிக்காதவங்க எல்லாம் கீழே வந்து ரிப்போர்ட் அடிச்சிடறானுங்க, இல்ல கமெண்ட் பண்ணி. யாரு இங்க இருக்கா? அப்படிலாம் யாரு இருக்காங்க ப்ரோ. நேத்து நீங்க வந்திருக்கணும். சரி விடுங்க. ஆமா ஆமா. பட் என்ன டாபிக் எனக்கு தெரியல. ஆனா இத ஜீவாவோட பர்சனல் பிரச்சனை பேசிட்டீங்கன்னு மட்டும் நான் கண்டுபிடிச்சேன். ஓகே. அவனுக்கு எல்லாமே பர்சனல் தான், அவ்வளவு பிரச்சனை இருக்கு. என்ன ஏன் பிளாக் பண்ணாங்க அது மாதிரி ஏதாவது கேட்டிருப்பான். இல்ல அப்போ இல்ல காரணியன் ப்ரோ. நானே இப்ப இல்ல திருந்திட்டேன். இப்ப வேற ஒண்ணும் இல்ல.
நானும் திருந்திட்டேங்க. செருப்பு போதும் உனக்கு. ஏற்கனவே ஒருத்தர் திருத்திட்டேன்னு சொல்லிங்க, இப்ப 2வது நீங்க வந்து சொல்றீங்க ஜீவா. சொல்றதுக்கு என்ன வாயில இப்ப பாத்தீங்களா, இப்ப வந்து ஒரு நிமிஷம், இப்ப பாத்தீங்களா எங்க மலைச்சாரலுங்க? இங்கதான் இருக்கேன். ஓகே ஓகே, அதுக்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க நான் சொன்ன உடனே போய் சாப்பிட்டீங்களான்னு இல்ல இல்ல இங்கதான் இருக்கேன்னு சொன்ன உடனே கொஸ்டின் மறந்துட்டாங்க. இல்ல பாத்தீங்களா, நான் சொன்ன உடனே சாப்பிட்டீங்களான்னு வந்து டிஎல்ல கேக்குறாரு. இனிமே பாருங்க, இனிமே டிஎல்ல தான், இனிமே டிஎம்லாம் வரமாட்டேன். இது முரளி, நீங்க முரளி வந்து எதை சொல்ல வந்தார் அப்பவே, அப்புறம் நம்ம இது பண்றோம். சொல்லுங்க முரளி. இல்ல இல்ல கேட்கும் போது இல்ல இதெல்லாம் கேட்கும் போது இவ்வளவு நாள் டிஎம் யாருக்கும் பண்ணதே கிடையாது. இவ்வளவு டிஎம் பத்தி ஓடிட்டு இருக்கு. ட்விட்டர் வரதே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பாக்குறதுக்கு டெவலப் பண்ணதுக்கு. ரெண்டாவது வந்து எனக்கு என்னன்னா, இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, பார்த்து பழகுங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, ரொம்ப இது அப்படி இவங்களதான் அவங்க கிட்டதான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அவ்வளோலாம் ஒன்னும் பெருசா ரொம்ப ரொம்ப பார்த்து இருக்கிறதெல்லாம் இல்லை. ஜஸ்ட் என்னன்னா, இப்ப என்னன்னா, நம்ம ரொம்ப பழகின உடனே அவங்கள வந்து நம்ம நேருக்கு நேரு பாத்துக்கிறது இல்ல. அதனால கொஞ்சம் உரிமை எடுக்கிறது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா போதும்னு நினைக்கிறேன். மத்தபடி நீங்க வந்து நீங்க ஹர்ட் ஆகாம இருந்தீங்க அப்படின்னா, நீங்க எப்படி வேணாலும் நீங்க யூ ஓன்ட் கெட் ஹர்ட் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. அதுக்காக பயந்து ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற இதுக்காக எதுக்கு ட்விட்டர் வரணும், எதுக்கு ஒருத்தரோட டிஎம்க்கு போகணும், எதுக்கு இதெல்லாம்? இது எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாரை ஏத்திக்கிட்டே போறது, ஏத்தலாமான்னு அது இப்படியெல்லாம் கால்குலேட்டிவா இருந்தோம்னா ஒரு நல்லாவே இருக்காது. ஆக்சுவலி ஒண்ணு போகணும், இல்லாட்டி அமைதியா இருக்கணும். ஓகே, சூப்பரா சொன்னீங்க. ஆனா உங்களை மாதிரி இங்க வந்து டெய்லி ஒரு டைம் 2 டைம் மட்டும் வரவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. நீங்க சொல்றது ட்விட்டர்லயே வாழ்றாங்கல்ல, அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இங்க நிறைய பேர் வாழ்றாங்க. எத்தனை பேருக்கு அது தெரியும்? கேட்ட பிறகுதான் எனக்கு தெரியுது. என்னையே கண்ணாடியை கைய வச்சு இந்த வடிவேல் கேட்பாங்க, நீ எல்லாம் ஒரு மனுஷனாங்கிற மாதிரி. ஆமா, கிட்டத்தட்ட இங்க அது மாதிரியான விஷயங்கள் நடக்குது. காலையில வந்தா ஆனா நைட்டு வரையும் இங்க குடியிருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. அதுதான் நான் வந்து கேட்க வந்தேன். ஓகே, சொல்றா ஜீவா. அதுதான் சொல்லிட்டீங்களே, அப்புறம் ஃபுல் டே வர்றவங்கள்ட்ட அப்படின்னு. இந்த முரளி நான் அவங்கள ஃபுல் டே இருக்கிறவங்கள தப்பா சொல்லல, நான் ஃபுல் டே இருந்துகிட்டே ஒரு விஷயம் அது நான் தப்பா சொல்லல, நீங்க வேற. சோ அது ஒரு ரீசனா நான் பாக்குறேன். ஆக்சுவலா அது வந்து எப்படியோ கொண்டு போகுது சில பேரை வந்து, லைக் அது தப்பான ஆங்கிள் காட்ட வேற செய்யுது. அதுதான் அது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. அதை பத்தி நம்ம வந்து கண்டிப்பா பேசுவோம். இது ஆனா நான் இந்த விஷயத்த புதுசு நினைச்சேன், ஆனா இது பழசுதான். அவங்க சொல்லும் போது எனக்கு அது தெரியல. அது வந்து ஒரு பொண்ணுக்கு அது அதிகமா நடக்கும், பசங்களுக்கு அது கொஞ்சம் கம்மியா நடக்கும், அவ்வளவுதான். அது வந்து நார்மல் தான். டிஎம்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்பேஸ்ல பேசுறவங்க வந்து மோஸ்ட்லி டிஎம் வந்து அவ்வளவு பேச மாட்டாங்க. அதே மாதிரி டிஎம்ல பேசுறவங்க ஸ்பேஸ்லயும் அதிகமா இவங்களா டிஎம் பண்றது அப்படின்ற கேள்வியும் கேட்க வச்சிருக்கு சம்டைம் நிறைய பேர். அதையும் நான் பார்த்திருக்கேன். ஓகே ஓகே, சூப்பர். சொல்லுங்க ஐஷு. இல்ல, அப்ப அவங்க வந்து ஓல்டு ஃப்ரெண்டுக்கும் எய்தர் லாயலா இருக்க மாட்டாங்க, நியூ ஃப்ரெண்டுக்கும் லாயலா இருக்க மாட்டாங்க. இங்க லாயலாவே இருக்க மாட்டாங்க, அதுதான் பிரச்சனை. நீங்க லாயலிட்டி எல்லாம் இங்க எதிர்பார்க்க. லாயல்னா என்ன சொல்றீங்க ஐஷு? நீங்க சொல்லுங்களேன், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. லாயல்னா என்ன எதிர்பார்க்கறீங்க? என்ன சொல்றது? அது வந்து ஆக்சுவலா என்ன நான் சொல்ல வரேன்னா, நான் என்ன சொன்னேன்னா, டிஎம்ல வந்து நல்லா பேசிட்டு ஓகே இவங்க ஃப்ரெண்டாக ட்ரை பண்றாங்க அப்படின்னா, ஸ்பேஸ்ல வந்து அவங்க வந்து நம்ம கிட்ட தெரியாத மாதிரியே நடந்துப்பாங்க. அப்போ நீங்க வந்து இதுக்கு வந்து இவர் வந்து ஆன்சர் பண்ணாரு, அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கும், சோ அதனாலதான் அதை ஓபன் பண்ண முடியாம அவங்க கிட்ட ஸ்பேஸ்ல பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பிஎஸ் சொன்னாரு. நான் மட்டும்
சோ அதனாலதான் சொல்றேன் சார், யூ ஆர் நாட் எய்தர் லாயல் டு த ஓல்டு ஃப்ரெண்ட் அண்ட் ஆல்சோ நியூ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நீங்க வந்து ராயல்டி எதிர்பார்க்கலாம், ஆனா நீங்க அந்த லாயல்டி எதிர்பார்க்க முடியுமான்றது டவுட். ஏன்னா நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க அந்த நெசசிட்டி இருக்கிறதுனால கூடவே அந்த டாக்ஸிசிட்டி வந்துடும். ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு சிட்டில இருக்கிறதுனால அந்த பிரச்சனை இருக்கு. ஓகே, சொல்லு ஜீவா. நிறைய பேர் வந்து இங்கே ட்விட்டர்லயே பேசி, ட்விட்டர்ல டிஎம்லயே பேசி நிறைய பேர் இங்கேயே அடி வாங்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. அதான் தப்பான கால்குலேஷன். என்னை பொறுத்தவரைக்கும் ஒருத்தவங்க கூட நல்லா பேசி பழகிட்டாலே அவங்க அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அங்க போயிடுறாங்க. அங்கதான் அடி வாங்குறாங்க தவிர இங்க கிடையாது. நான் நிறைய இடங்கள்ல பாத்துருக்கிறேன். என்னது 2 பேரும் காதல் மலர்ந்தது அப்படின்னு ட்விட்டர்ல இதுவரை வந்ததே கிடையாது நான் பார்த்து. ஆனா இன்ஸ்டாவில 2 பேர் பேசி காதல் மலர்ந்தது அப்படின்னு இன்ஸ்டாவில ஐடி அங்கதான் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இங்க பேசி காதல் பண்றவங்க இங்க காதல் அதை வந்து ஒளிபரப்ப மாட்டாங்க. அங்க போயிடுறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப அங்கதான், அதனாலதான் அங்க காதல் மலர்றது. இங்க ஒரு வாட்டி நான் இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கிறான்னு ஒரு பையன் சொன்னோம்னா அவ்வளவுதான், நம்மளை காலி பண்ணி விட்டுறானுங்க, அந்த பொண்ணு காணாம போயிடும். காதல் வர்றதுக்கு ட்விட்டர், காதல் மலர்றதுக்கு இன்ஸ்டாகிராம். அவ்வளவுதான். ஓகே, ரைட், சூப்பர். இது நல்ல டாபிக் மிக்ஸ். நாளைக்கு நோட் பண்ணிக்கங்க, நம்ம இன்னொரு நாள் போடுவோம். காதல் வர்றதுக்கு ட்விட்டர், காதல் மலர்றதுக்கு இன்ஸ்டாகிராம் அப்படி போட்டுருங்க. சொல்லுங்க சோனா. இல்ல, நீங்க பேசிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் நான் ட்விட்டர்ல பார்த்தது. இங்க பஞ்சாயத்து பண்றதுக்குன்னே சில பேர் ஸ்பேஸ் போடுவாங்க. இல்ல யார பெரும்பாலும் நடந்திருக்கேன், நீங்க எல்லாரும் பாத்துருக்கீங்க. எனக்குமே நீங்க கண்டு இல்லையா? நான் கண்டிருக்கேன். இன்வைட் ஒன்லின்னு போடுவாங்க, நிறைய நடந்து. சில பிரச்சனை அதுக்கு 10 பேர் போய் உட்காந்துருவாங்க, பெரிய ஆக்கள் மாதிரி பஞ்சாயத்து பண்றதுக்கு. அத வந்து சில பேர் வந்து பிரச்சனைக்குள்ள ஆன ஆக்கள் மட்டும் பேசிக்க தீர்த்துக்காம சில பேர் இதை ஒரு பஞ்சாயத்து தளமாவே பயன்படுத்துறாங்க ட்விட்டரை. இன்னும் சில பேர் நான் பார்த்துருக்கேன், நம்ம டெக் பண்ணி ட்வீட் போட்டு அதுல சண்டை போட்டு, அதாவது அந்த ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி நிறைய பேர் செய்யறது. ஏன்னா அந்த பிரச்சனையை பத்தி அவங்கள ஃபாலோவர்ல இருக்க 10 பேருக்கு சொல்லி அந்த மாதிரிலாம் இங்க நிறைய நடக்குது. எனக்குமே சில இப்படி போகும்போது சில ட்வீட் பார்க்கும்போது சிரிப்பா இருக்கும், ஏன் இப்படி செய்யறாங்க அப்படின்னு. ஆனா எனக்கு யாரும் அப்படி செஞ்சது இல்லை, நான் அவ்வளோ யாரோடையும் க்ளோஸ் கிடையாது. ஸோ அதை நான் பார்த்துருக்கேன், எந்த ஃபாலோவர்ஸ்ல இருக்க நிறைய பேர் எதுவுமே நான் பார்த்துருக்கேன். அது எனக்கு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, ஸோ உங்களுக்கு அது மாதிரி நடந்தது இல்லை, புரியுது. ஓகே, தில்லி நீங்க ஏதோ டேக் பண்ண வந்திருக்கீங்க, பண்ணுங்க, ஷேர் பண்ண வந்திருக்கீங்க. இல்ல டாபிக்ல பேசதான் வந்தேன். ஓ, டாபிக்ல தான் பேச வந்தீங்களா? பேசுங்க. அப்போ சந்தோஷம் தான். சொல்லுங்க, பேசுங்க. இல்ல எனக்கு முன்னாடி யாரா இருக்காங்களா பேசுறதுக்கு? இல்ல எல்லாரும் பேசியாச்சு, பேசுங்க. 5 வருஷம் ஆயிடுச்சு ட்விட்டர் வந்து. ஒன்னும் சொல்ல போனா ஸ்பேஸ் வந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. ட்விட்டர் வந்து பல வருஷமா இருக்கு, ஸ்பேஸ் வந்து 5 வருஷம் ஆகுது. மே மாசம் ஏப்ரல் கடைசியில வந்து 2021 கிட்ட வந்துச்சு. ஆமா, அந்த டைம்ல தான் வந்துச்சு. பட் ஆனா இன்னைக்கு வந்து இந்த 5 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாறி இருக்கு. பல பேரோட சிந்தனை இது பண்றது எல்லாமே மாறி இருக்கு. மாறி இருக்கு இந்த சென்ஸ் என்னன்னா, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வச்சா நம்மளோட இது மாத்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது. ஸோ அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு வெண்ட் அவுட் ஸ்பேஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. அதாவது ஃபேமிலியில காட்ட முடியாத வெண்ட்டு, இல்லை ஆஃபீஸ்ல காட்ட முடியாத கோவம், இல்லை என்ன சொல்றது சொசைட்டில காட்ட முடியாத கோவம்ல இங்க வந்து முகம் தெரியாத ஒன்ட்டு எவனை வேணா அசிங்கமா பேசிட்டு போறேன், அந்த ஸ்டேஜுக்கு வந்து நின்னாச்சு. அதுதான் உண்மை. ஒன்னும் சொல்ல போனா என்னால எங்க காட்ட முடியலன்னா இங்க வா, குறிப்பா வந்து இங்க யாருன்னா செலிபிரிட்டி யாருன்னா இருக்கானா டேக் பண்ணி என்ன வேணா சிங்கமா திட்டு. ஏன்னா அவன் திரும்பி திட்ட மாட்டான், அவன் கேஸும் போட மாட்டான். எவ்வளவு பெரிய கட்சியில இருக்க எவ்வளவு தண்டனை கேஸ் போட மாட்டாங்க. அந்த ஒரு தென்னாவட்டில என்ன வேணா பண்ணலாம், யாரை வேணா பண்ணலாம். ஸோ பட் இங்க இருக்க ஒரு சாமானியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண அவனை திட்டினா கூட பாத்தீங்கன்னா திருப்பி திட்டுறவங்க ஓகே, பட் எல்லாருக்கும் திருப்பி திட்டலாம் வராது. சில பேர் வந்து ரொம்ப செஞ்சுட்டு பாதி பேர் ட்விட்டர் விட்டே போயிட்டாங்க. ஒன்னும் சொல்ல போன இந்த ஸ்பேஸ் சண்டை, ட்விட்டர் சண்டை எல்லாம் அந்த ரேஞ்சுக்கெல்லாம் போயிட்டு இருக்குன்றதுதான் நிதர்சன உண்மை. இது வந்து ஒரு மாதிரி ஒரு புள்ளி மாதிரி கூட சொல்லலாம், ஒரு கல்ட்டு புள்ளி மாதிரி. எனக்கு ஒரு 5 பேர் இருப்பாங்க, எனக்கு ஒரு 5 பேர் இருப்பாங்க, மாத்தி அடிச்சுப்பாங்க, மாத்தி இது பண்ணிக்கிறாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்குதா? கிடைக்கவே கிடைக்காது. அந்த பிரச்சனை யாருக்காக நியாயம் வாங்கி கொடுக்கணும் அதுவும் கிடைக்காது.
ஆக மொத்தத்தை இவங்க இந்த 5 பேரோட ஒரு வன்மத்தையும் இந்த பக்கம் ஒரு 5 பேர் வன்மத்தை நடுவுல வந்து உனக்காக நான் வாதாடுறேன் பார் அப்படின்னு சொல்ற மாதிரி அவனை வச்சு தீத்திட்டு போயிடுறாங்க. தவிர கடைசியில அந்த கேஸ் யாருக்காக வந்தா அவன் ட்விட்டர் விட்டே போயிடுவாங்க. இருந்தாலும் இந்த 5 பேர் இந்த பக்கம் நான் ஒரு 5 நீ ஒரு 5 வா, எவன் வந்தாலும் அவனுக்கு பஞ்சு மாதிரி பிரிக்கிறது இப்படி ஒரு ஆட்டிடியூட்ல தான் போயிட்டு இருக்கு. பட் இவ்வளவு வன்மமும் இவ்வளவு குரோதமும் ஆனா சமீப காலமா நான் பார்க்க ஒரு 6 மாசமா பண்ணா எனக்கு ரொம்ப பாதிக்கப்படுறதுன்னா கெட்ட வார்த்தை பேசுறது வந்து கேவலம் தான். இருக்கிற எல்லா தமிழ்ல பேசுற எல்லா கெட்ட வார்த்தையுமே ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தையோ இல்ல ஒரு ஜெண்டரையோ கேவலப்படுத்தி தான் இருக்குது. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதெல்லாம் வந்து நார்மலைஸ் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்து குழந்தைங்களை வந்து வெர்பல் செக்ஷுவலா அபியூஸ் பண்றதையும் நார்மலைஸ் பண்ணிக்கிறதா ரொம்ப பயமா இருக்கு. ரொம்ப சென்சிட்டிவான டாபிக். ஏன் சொல்றேன்னா இங்க நிறைய பேர் வந்து அடுத்த வீட்டு குழந்தைய வந்து எந்த அளவுக்கு சொன்னா ரேத்ரட்டே கொடுக்குறாங்க. ஒருத்தன் ஸ்பேஸ்ல கொஞ்சம் பேசி ஜாலியா கொஞ்சம் தண்ணி வந்து சிரிச்சுன்னு பேசிட்டு இருக்காங்க. அவனை வந்து தமிழ் சந்து வந்து அவனை போட்டு அடிச்ச உடனே அவன் ஐடி மாத்திட்டு போயிட்டான். அவன் மேல எந்த ஆக்ஷன் எடுக்கல. தமிழ்நாடு போலீஸ்ல அட்டாக் பண்ணாலும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. இது வரைக்கும் ஆக்ஷன் எடுத்து கிடையாது. இது வந்து ரொம்ப தவறான ஒரு முன்னெடுப்பா போயிட்டு இருக்கு. இங்க வந்து நான் என்ன வேணா பேசினா எனக்கு நடவடிக்கை இருக்காது. இதுல ஆண்கள் பெண்கள்லாம் இல்ல, ரெண்டுமே கலந்துதான் இருக்கு. இவ்வளவு கேவலமா இது பேசுற வார்த்தைகள்லாம். சோ அதுல வந்து நான் சொல்லி சில பேர் அடுத்த லெவல்ல போயிட்டு அதை வீடியோவே போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணிட முடியும் நம்மளாலன்னு. பட் இன்னைக்கு வந்து நிறைய வந்து என்ன சொல்றது போலீஸ் அது இது நிறைய பேர் இப்போ அதுலயே வந்து அதிரடிப்படி அதுல பண்ணா என்னோட இது வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கண்காணிப்பு இருக்கணும். இது வந்து ஒரு பொழுதுபோக்கு தளமா தான் பல பேர் பாக்குறாங்க. இங்க வந்து அவங்க வந்து கிரிக்கெட் பத்தி பேசுறது அவங்க தனிப்பட்டு இருப்போம், அரசியல் பத்தி பேசுறது அவங்க தனித்தனி இருப்போம். ஆனா பெரும்பாலான மக்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி தான் பாக்குறாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இதுக்குள்ள வந்தாலே அதிக ரியல் லைஃப்ல இருக்க ஸ்ட்ரெஸ்ஸே மேலுன்ற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. அது காரணம் வந்து இங்க போடுறப்படுற இதுவும் இங்க நடுநிலையும் காட்டிக்கப்படுற ஒரு சில இன்ஃபுளுசர் சொல்ற தே கால் இன்ஃபுளுசர்ஸ் நாட் இன்ஃபுளுசர்ஸ். ஸோ அந்த இன்ஃபுளுசர்ஸ்லாம் வந்து சில சமயம் அவங்களோட காசுக்கு என்ன வேணா ப்ரமோட் பண்ணுவானுங்க. சூதாட்டத்தை ப்ரமோட் பண்ணுவானுங்க, சரிங்களா? ரம்மி இது பண்ணி ப்ரமோட் பண்ணுவானுங்க. ஆப் வந்து என்ன சொல்றது அதை ப்ரமோட் பண்ணுவானுங்க. கேட்டா நாங்களாம் வந்து அதுதான் சொல்றேன். இந்த சைக்காலஜின்றது இப்ப இவன் ஒரு ஆளு நினைச்சு நம்ம ஃபாலோ பண்ணா கடைசியில் நம்ம தலையில முழங்க அரைச்சிட்டு போறான் பாத்தீங்களா? அந்த சைக்காலஜி தான் வந்து இங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அதை. பட் ஹேவிங் செட் ஆல் திஸ் கான்ஸ் சிலது ப்ரோஸும் இருக்கு. இந்த ட்விட்டர் இந்த சைக்காலஜி நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. குறிப்பா லாக்டவுன்ல வந்து லே ஆஃப் ஆன நிறைய பேருக்கு வந்து இங்க இருக்க கனெக்ஷன் மூலயமா நெட்வொர்க் உருவாக்கி பல பேர் வெளிநாட்டுக்கு வந்து போய் நல்ல செட்டில் ஆயிருக்கும்னு நினைச்சிருக்காங்க இந்த ஸ்பேசஸ் மூலியமா. இது நான் கண்ணால பார்த்தது. மெடிக்கல் கைடன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கட்டச்சுக்கிட்டே இருக்கு. நம்ம எங்கேயோ ஒரு ஊர்ல இருக்கோம், நம்ம இந்த ஊர்ல வந்து எனக்கு இந்த ஒரு இது வேணும், யாருன்னா அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டா கூட டக்கு நீங்க இவரை போய் பாருங்க அவரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி போற அளவுக்கு இங்க நிறைய நடந்துகிட்டே இருக்கு. ஸோ ஒரு பக்கம் வந்து பட் ஆனா இந்த நல்லதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கெட்டது வந்து ஓவர் ஷேடோ பண்ணிட்டு போறதுனால இதெல்லாம் தெரியாமே போயிடுது. பட் இதுதான் சொல்லணும். இந்த ஒன்னும் சொல்ல போனா இதுதான் ட்விட்டர் சைடுனா இந்த மூலியமா நல்ல நட்புகளும் கிடைச்சிருக்கு, இம்சைகளும் கிடைச்சிருக்கு. இது ஒரு எப்பவுமே சொல்ற மாதிரி ட்விட்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோஜாவன மாதிரி. ரோஜாவனம் தான் மேல பார்க்கறதுக்கு ரோஜா அழகா இருந்தாலும் கீழே இருக்க முள்ளுங்க விஷ முள்ளுங்க வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம தான் பார்த்து பட்டும் படாம தொட்டும் படாம போறதா நம்ம கிட்டிங் நல்லது. தேங்க்ஸ் பிஎஸ். ஓகே, சூப்பர் சூப்பர் கில்லி, சூப்பரா சொன்னீங்க. இது வந்து நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. நல்லதை மட்டும் எடுத்துட்டு போங்கன்னு ரொம்ப தெளிவா அவர் சொல்லியிருக்காரு. ஸோ கெட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கிறது தான், அதுல உங்களுக்கான நல்ல விஷயங்களை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டு வெளியே போயிடுங்க அப்படின்னு சூப்பரா அவர் சொல்லியிருக்காருங்க. அது மாதிரி கேட்டு என்னடா ஜீவா ஏதோ சொல்ல வரியா? இல்ல அதனாலதான். ஓகே, ஸோ இத்தனை அந்த ப்ரோ சூப்பரா சொன்னாரு. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து டைம் லெவல் வந்து ரொம்ப அதிகமானதுனால 10 மணிக்கு 10:30 போட்டோம். ஸோ ஏகப்பட்ட பேர் இதை பத்தி பேசுனீங்க. இதோட சொல்யூஷன் வந்து என்னன்னா, கன்க்ளூஷனுக்கு நான் இன்னும் வரல. பட் சொல்யூஷன் என்னன்னா, அடி வாங்குறவன் அடி வாங்கிட்டு தான் இருக்கான். அது சைக்காலஜி தெரிஞ்சவனா தெரியாதவனான்றதை விட சைக்காலஜிய வந்து ஓரளவுக்கு புரிஞ்சவன் இங்க சர்வை பண்ணிடுவான். சைக்காலஜிய வந்து தெரிஞ்சுக்கிட்டே அடி வாங்கினவன் இன்னுமே அடி வாங்கிட்டு இருக்கான். ஸோ அதனால மக்களே நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சைக்காலஜி நிறைய பேருக்கு தெரியும், ஏகப்பட்ட பேருக்கு மெச்சூரிட்டி இருக்கு. மெச்சூரிட்டி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இங்க நடக்கிற சைக்காலஜி நல்லாவே தெரியும். அதனால நீங்க இப்போ இவ்வளவு பேசிட்டு இங்க எல்லாத்தையுமே நம்ம ஒரு விஷயத்த கேட்டுட்டு நம்ம நேரம் எங்க போவோம்னா ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணி டிஎம்க்கு தான் போவோம்.
இல்ல ஒரு பையன் வந்து இல்ல ஒரு பொண்ணு வந்து இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும், அந்த பொண்ணு அப்படிதான் பண்ணும், வேற வழி கிடையாது, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. சோ இது இன்னைக்கு பேசி முடிய வேண்டிய விஷயமே கிடையாது. இது வந்து நம்ம பேசிக்கிட்டே இருந்தா கூட இந்த பிரச்சனை தீர போறதே கிடையாது. அததான் நான் திருப்பி சொல்றேன். நம்ம ஒரு விஷயத்த பேசுறதுனால ஒருத்தன் மாறுறான்ல, ஒருத்தன் இங்க இருக்கிற ஒருத்தன் அதை கேட்டுட்டு அவன் மாத்திக்கிறான் அவனை. அப்போ நம்ம கண்டிப்பா அதை பத்தி பேசுவோம், தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம், மாறட்டும், மாத்திருவோன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு எப்பவுமே. ஏன்னா இந்த விஷயத்த வந்து ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் நிறைய பேர் சொன்னீங்க. அதுல ரொம்ப கருத்துள்ள விஷயங்கள் ஜீவா சொன்னாரு, அதையும் நான் கேட்டேன். ஸோ அது எனக்கு ரொம்ப உண்மையிலேயே இதுவா இருந்தது. ஸோ நான் சொல்றேன்னா, நீங்க ஒரு விஷயத்த மாத்தாதீங்க, மாறுங்க அப்படின்றத நான் இங்க அந்த ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துட்டு உங்க எல்லாருக்கும் டாட்டா பை பை சொல்ல வேண்டிய நேரமும் வந்துருச்சு. ஸோ எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டீங்க. நாளைக்கு ஒரு புது டாபிக்கோட உங்களை நான் மீட் பண்றேன். இப்போ எல்லாரும் ஜாலியா போயிட்டு, இது உங்களோட லஞ்ச் டைம். ஸோ நீங்க போய் அன்னத்துல கை வைங்க, யாரோட கன்னத்துலயுமே நீ கை வைக்க மாட்டீங்கன்ற ஒரு மன உறுதியோட இங்க இருந்து நானும் கிளம்புறேன். நீங்களும் ஜாலியா போயிட்டு வாங்க. நாளைக்கு கண்டிப்பா ஒரு இங்கிலீஷ்லயே டைட்டில் வைக்கிறேன், அப்போதான் நிறைய பேர் வந்து பேசுறீங்க. ஏன்னா டைட்டில் தமிழ்ல வச்சா யாருமே வந்து பேச பயப்படுறீங்க. அதனால எனக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரியுன்றதுனால இனிமேல் நான் உங்களுக்கு இங்கிலீஷ்லயே டைட்டில் வைக்கிறேன். எல்லாருமே வந்து கலந்துக்கங்க. இன்னைக்கு சைக்காலஜி, நாளைக்கு ஆன்காலஜின்னு வச்சா வருவீங்களான்னு தெரியல, ட்ரை பண்றேன். சோ நாளைக்கு என்ன ஆக்சுவலா வைக்கலாம்னா பிலாசபி வைக்கலாம்னு இருக்கேன், ட்விட்டர் பிலாசபின்னு வைக்கலாம்னு இருக்கேன். சம்பந்தம் இல்ல, ஆனா சம்பந்தப்படுத்திக்கிட்டேன், அவ்வளவுதான். சோ மென்காலஜி, ஓகே ரைட், ஓகே. சோ மென்காலஜி பத்தி நம்ம கண்டிப்பா பேசுவோம். எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டீங்க. சொல்லுங்க அரப்பன், ஏதாவது சொல்ல வரீங்களா? இன்னைக்கு பேசுனதுல இருந்து இந்த 3 மணி நேரத்துக்கு ஒரு டாபிக் பிடிச்சிருப்பீங்களா, என்னமோ பிடிக்கலன்னு கேக்குறேன். இல்ல நிறைய டாபிக் பிடிச்சிட்டேன், நிறைய ட்விட்டர் ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிருக்கேன், பிலாசபி பிடிச்சிட்டேன், கியூரியாசிட்டி, அப்புறம் என்ன மிக்ஸ் ரீசனேட்டு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டாபிக் கையில கிடைச்சிருக்கு. இதை வச்சு நம்ம கொஞ்ச நாள் ஓட்டலாம். அப்புறம் ஐஷு ஒரு டாபிக் சொல்லியிருக்காங்க, அந்த டாபிக்கும் நல்ல டாபிக் தான். ஏன்னா இங்க டிஎம்ல நல்லா பேசுறோம், ஆனா ஸ்பேஸ்ல வந்து பேச மாட்டான் அப்படின்ற ஒரு டாபிக், சூப்பரான டாபிக். இதை பத்தி நான் கண்டிப்பா பேசுறேன் ஐஷு. நான் ஹெல்த் கேர்ல தாங்க இருக்கேன், தெரியுங்க. அதனாலதாங்க அந்த வார்த்தை வந்தது, இல்ல எனக்கு வந்திருக்காது. ஐஷா வந்து எதுக மூனை, வேற ஒண்ணும் கிடையாது. எதுக மூனையில பேசுறேங்க, வேற ஒண்ணும் இல்ல. போய் சர்ச் பண்ணி சாட்டி விட்டு கேட்க நீங்க டென்ஷன் ஆகாதீங்க ஐஷு. சோ நாளைக்கு ஒரு நல்ல ஒரு டாபிக் இருக்கு. என்ன டாபிக்னா பாத்தீங்கன்னா, டிஎம்ல நல்லா பேசுறான், ஆனா ஸ்பேஸ்ல பேச மாட்டான். இதுதான் டாபிக். என்னங்க கேளுங்க. ஹெல்த் கேர்ல நான் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா இருந்தேங்க. சொல்லுங்க. இல்ல ஓகே, இந்த டிபார்ட்மெண்ட் புதுசா இன்னைக்கு சொன்னீங்க, வேற சொல்லிட்டு இருந்தீங்க. ஓகே ஓகே, ஹெல்த் கேர்ல தான் இருந்தேன். 2013ல இருந்து 2018 வரைக்குமே இருந்தேன். சோ அப்போ 5 இயர்ஸ், ஓகே 5 இயர்ஸ் இருந்திருக்கேன். அதனாலதான் எனக்கு அந்த பிபிஓ கேபிஓ எல்லாம் ரீசன்ட்டா அது எப்ப கேட்டீங்க? ஐயோ எதுக்கு அதை கேட்ட நீங்க நினைக்கிறீங்க? நான் क्वेश्चन அதுக்காக தான் கேட்டேன். இல்ல அது எப்படி சமாளிப்பார் தெரியுமா? பிபிஓல ஹெல்த் கேர்ல இருக்கேன், அப்படி சமாளிப்பார். ஓகே. சோ இல்ல அப்புறம் இன்னொரு கேக் ஷாப் எப்ப வச்சிருந்தீங்க? என்னங்க கேக் ஷாப்பா? ஓகே, அது பிசினஸ்ங்க, அது தனியா வச்சிருக்கேன், ப்ரொஃபஷனல் கிடையாது. அது வந்து ஒரு பேஷனேட்டா வச்சிருக்கேன். சொல்லுங்க லைனை சார். இல்ல பிஎஸ், இன்னைக்கு ஏதோ ஹெல்த் கேர்னு காதுல விழுந்துச்சு. போன வாரம் பிபி போனீங்க, போன மாசம் டீச்சிங்னு சொன்னீங்க, 2 மாசத்துக்கு முன்னாடி மெடிக்கல். நீங்க எதுன்னு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணா நல்லா இருக்கும். ஏங்க அதாவது பாத்தீங்கன்னா பிபிஓ கேபிஓவே ஹெல்த் கேர்ல இருக்கு, யாருக்காவது தெரியுமா? இது இருக்கு. ஏங்க ஒரு பிபிஓனா என்ன? அவுட் சோர்சிங் பண்ற ஒரு கால் பண்ற ஒரு வேலை, அவ்வளவுதானே.
அதுல அதுல இன்சூரன்ஸா இல்ல என்னவா வேணா இருக்கலாம்ல, எனக்கு புரியல. என்னங்க நார்மல் தானே இது? எங்களுக்கு புரிஞ்சிருச்சு, க்ளோஸ் பண்ணிருங்க. ஓகே சோ நாளைக்கு சரிங்க, அத புரிஞ்சுக்கிட்டேங்க. சரி. இது மட்டும் சொல்லுங்க, டைம் ஆமா ஜோன் வந்து யார் இன்னும் ஆக்ஸ்போர்ட்ல தான் இருக்கீங்களா இல்ல வேற எங்கேயாவது இல்ல மாறிட்டீங்களா? நான் இப்போ இந்தியால தான் இருக்கேன். நான் இன்னும் இந்தியால இருக்கிறதுனாலதான் என்னால ஸ்பேஸ் போட முடியுது. சோ மேபி இன்னும் ஆக்சுவலா போகலையா? ஓகே ஓகே, பிஎஸ் நீங்க சீக்கிரம் போயிடுவாரு. பிபிஓல வந்து லாஸ்ட் டைம் வந்து இன்சூரன்ஸ் தான் சொன்னீங்க, அதை மென்ஷன் பண்ணியே சொன்னீங்க. ஓகே ஓகே சொல்லிட்டேன் நான் அதையும். ஓகே ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் இங்க ஓப்பனா சொல்லிடுவேன், அப்புறம் நான் கஷ்டப்படுவேன். ஸோ இப்போ வந்து இந்த வீக் ஃபுல்லாவே மார்னிங் இருக்கும். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நைட்ல தான் டாபிக்ஸ் பேசிருக்கோம். அதனால நீங்க எல்லாருமே நைட்டு இந்தியா ஐஎஸ்டி வந்து நைட் டைம்ல தான் டாபிக் இருக்கும். அதனால அந்த டைம்ல வந்துருங்க. ஏன் யுஎஸ் போறீங்களா? ஆமாங்க, யூஎஸ் போல நியூசிலாந்து போறேன். ஸோ அதனால அந்த டைம் என்னால அங்க ஸ்பேஸ் போட முடியாது. ஸோ ஐஎஸ்டி டைம் நைட் டைம்ல தான் என்னால போட முடியும். நீங்க எல்லாருமே அந்த டைம் வந்துருங்க. ஓகே ஸோ நாளைக்கு டாபிக் உங்களுக்கு தெரியுமா தெரியல லைனைசர், நாளைக்கு என்ன டாபிக்? ஸ்பேஸ்ல பேச மாட்டோம், என்ன காரணமா இருக்கும், இதான் பேச போறோம். நாளைக்கு நீங்களும் வந்து கலந்துக்கங்க. ஸோ எல்லாருமே வந்து நாளைக்கு யார் யாரெல்லாம் நீங்க கலந்துக்கிட்டீங்களோ எல்லாருமே நாளைக்கு வாங்க. இதை வச்சு தான் நம்ம பேசணும். இது எல்லாருக்குமே நடந்திருக்கும். டிஎம்ல நல்லா பேசுறானுங்க, ஆனா ஏன் ஸ்பேஸ்ல பேச மாட்டானுங்கன்றது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஓகே ஓகே கைஸ், இப்போ வந்து எல்லாருக்கும் லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, போய் சாப்பிடுங்க. நம்ம வந்து நிறைய பேருக்கு பிரேக்ஃபாஸ்ட் டைம், சில பேருக்கு ஸ்லீப்பிங் டைம். ஸோ எல்லாருக்கும் போய் ஒரு விஷ் பண்ணிட்டு எல்லாரும் போய் சாப்பிட்டுட்டு வேலையை பாருங்க. ஏன்னா இன்னைக்கு வீக் டே பொழப்ப பார்ப்போம், ஏன்னா இதுக்கப்புறம் வேலை இருக்கு எல்லாருக்கும். ஸோ எல்லாரும் போய் வேலையை பார்ப்போம். ஓகே கைஸ், ஓகே, see you, டாடா, bye bye.